सर्वशास्त्रादि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिद्वन्द्वोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे मथेक बंधो मत संगिन मत गोरो मन महादन मन निस्तारक मद भाग्य मदानंद नमोस्तुमे அசாதி சாதி ததாயின் அதினோச்சதாகரா ஆனா முஞ்ச கதாச்சின்மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களில் இருந்தும் கடிந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. भूतैर्महद्भिर्यै मां पुरो विभो निर्माय चेते यतमूष पुरुषः भुङ्क्ते गुणान् षोडश षोडशात्मकः सो अलङ्कृशिष्ट பகவான் வச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப் பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். அதான் அந்த பிற 16 நம்ம பிரிவுகளை இதுல கொண்ட எல்லாம் 16 பாகவத அந்த பிற பிரிட்ஜெல்லாம் இருக்குல்ல பக்கத்துல பிரிவுகளை அதுல கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜட குணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து என் கூற்றுகளை கௌரவிப்பாராக. நாமஸ்ரேஷ்டம் மனுமப்பி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபிரும் மாதிரும் கோஷ்டவத்திம் ராதா குண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வம் ஸ்ரீ குரும் தம் நட்டோஸ்மி. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம், அத்தியாயம் 43. ஸ்ரீகிருஷ்ணர் குவலயா பீட யானையை கொல்லுதல். முதல் கேள்வி. கிருத்த சௌஷவ் பொருள் கூறுக. ஜெய் நான் சுந்தர சொல்றேன் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தூய்மை செய்வதற்கான அனைத்தையும் நிறைவேற்றினார் என்று பொருள்படும் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி, சரியா சொன்னீங்க. தூய்மை செய்யும் முறை சரியா. அடுத்து, பகவான் கிருஷ்ணர் மல்யுத்த அரங்கின் வாயிலில் என்ன கண்டார்? மகேஸ்வரி மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி, பணிவான வணக்கங்கள் மாதாஜி. பகவான் கிருஷ்ணர் மல்யுத்த அரங்கின் வாயிலை அடைந்த பொழுது குவலயா பீடம் என்னும் யானை அதன் பாகனின் தூண்டுதலின் பேரில் தமது வழியை மறித்துக் கொண்டு நிற்பதை கண்டார் மாதாஜி. ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. மிகப்பெரிய யானையை, குவலயா பீட யானையை கண்டார். நன்றி. யானை எப்படி தோன்றியது? யானை எப்படி தோன்றியது? யசோதா மாதாஜி. குவளைபீடம் என்னும் யானை அதன் பாகனின் தூண்டுதல் பேரில் தமது வழியை மறித்துக் கொண்டு நிற்பதை கண்டார். ஹரே கிருஷ்ணா. அது 2வது கேள்வி. 3வது, யானை எப்படி இருந்துச்சு? பாக்குறதுக்கு எப்படி? காலம் மாதாஜி சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ராதா மாதாஜி. காலம், மரணம், யமராஜன் போன்று தோன்றியது மாதாஜி. மரணத்தை போல, மரண தேவனே வந்து நிக்கிற மாதிரி பயங்கரமா இருந்தது யானை. 4வது கேள்வி. பகவான் கிருஷ்ணர் யானை தன்னை தொடுவதற்கு ஏன் அனுமதித்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணரை தம்மை பிடிப்பதற்கு அந்த யானையை அனுமதித்தார். அப்போதுதான் அது பெரும் ஊடகத்துடன் நீண்ட நேரம் சண்டை புரியும். ரொம்ப ஊக்கத்தோட சண்டை போடுறதுக்கு கொஞ்சமாவது
ஆர்வம் தூண்டப்படணும்ல. சும்மா பகவான் நினைச்சாருன்னா அப்படியே ஒண்ணுமே செய்யாமல் கொள்ளலாம். ஆனா அங்க ஒரு விறுவிறுப்பு வரணும்ல, ஒரு விறுவிறு, ஒரு சுவாரஸ்யம் வேணும். அதுக்காக சரி, ஒரு சிங்கம்லாம் வந்து ஒரு எந்த ஒரு மிருகத்தையும் கொல்வதற்கு முன்னாடி அப்படியே பாஞ்சு கொன்னுடாதான். கொஞ்சம் விளையாடுமா, கொஞ்சம் விளையாடி அதை கொஞ்சம் ஆட விட்டு அதுக்கப்புறம் அதை கொல்லும். அது போல பகவான் வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக அதை தொடர்றதுக்கு அனுமதித்தார். பகவான் எதை கொண்டு யானையை கொன்றார்? பின்னர் பகவான் அரி அந்த ஆணையின் மீது வலிமை மிக்க ஒரு சிங்கத்தை போல இப்ப யசோதா மாதாஜி நீங்க பதில் சொல்லிட்டீங்க, அடுத்து உங்களுக்கு விட்டுறலாம். மாதாஜி. பகவான் ஹரி அந்த யானையின் மீது வலிமை மிக்க ஒரு சிங்கத்தை போல மிக எளிதாக ஏற்றி அதன் தந்தங்களுள் ஒன்றினை பிடுங்கி எடுத்து அந்த தந்தத்தினாலேயே அந்த யானையையும் அதன் பாகர்களையும் கொன்றார். நிறைய நேரத்துல நம்ம நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில. நாம எதன் மேல அதிகமா பற்று வச்சிருக்கோமோ, எதை அதிகமாக வெறுக்கிறோமோ, ரெண்டுமே நமக்கு வந்து துன்பத்தை தரும். நாம நினைச்சுக்கிறோம் வெறுக்கிற விஷயம்தான் நமக்கு துன்பத்தை தரும்னு. இல்ல, நாம அதிகமா விரும்பக்கூடிய விஷயங்கள் கூட, அது மனிதர்களாக இருக்கலாம், அது பொருளாக இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கெல்லாம் பெண்கள் உங்க குழந்தை மேல ரொம்ப பற்று வைக்கலாம், இல்ல ஆசை வைக்கலாம், இல்ல அன்பு வைக்கலாம். ஏதோ ஒண்ணு அதிகமா எது பண்ணீங்கனாலும் அது நம்மை தாக்கும். இப்ப அந்த யானைக்கு வந்து அதிகமான கர்வத்தை கொடுக்கக்கூடியது அந்த தந்தம். முக்கியமா அது ஆண் யானைக்கு தந்தம் உண்டுன்னு சின்ன வயசுல படிச்சிருக்கோம். அப்ப அந்த ஆண்கள் அவங்களுக்கு வந்து அது ஒரு வீரத்தை தரக்கூடியது அந்த தந்தம். அப்ப இந்த யானைக்கு எது பெருமையை தந்ததோ அதுவே அதுக்கு வந்து பாதகமாக அமைந்ததுன்ற பாடத்தை இதுல இருந்து கத்துக்கிறோம். அடுத்து 6வது கேள்வி. பகவான் மல்யுத்த அரங்கினுள் நுழைந்த காட்சியை வர்ணிக்கவும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க சீதலா கேசவி. தேங்க்யூ மாதாஜி. இறந்து போன யானையை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு பகவான் கிருஷ்ணர் அதன் தந்தத்தினை ஏந்தி கொண்டு மல்யுத்த அரங்கினில் நுழைந்தார். அவரது தோளின் மீது கிடந்த தந்தத்தாலும் அவர் உடலெங்கும் யானையின் இரத்தமும் மத நீரும் தெரித்திருந்ததனாலும் அவருடைய செந்தாமரை முகம் அவரது உடலின் அழகிய வியர்வை முத்துக்களால் மூடப்பட்டிருந்தாலும் பகவான் மிக்க எழிலுடன் ஒளிர்த்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா நன்றி. இது வந்து ஒரு வர்ணனை தான், பகவான் எவ்வளவு அழகா போறார் அப்படின்றது. பகவானுடைய ஒவ்வொரு செயலும் ரசிக்கக்கூடியது, அதனால இது ஒரு வர்ணனை. நன்றி. 7வது கேள்வி. மோகினி ரூபா பதில் சொல்லுங்க. பகவான் மல்யுத்த அரங்கத்தினுள் நுழைந்த போது அவரை பலதரப்பட்ட மக்கள் எவ்வாறு கண்டனர்? இதை நான் வந்து போன வாட்டி ஸ்கிரீன் ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன், முடியல. இது ஒரு அழகான ஒரு விஷயம். இத நீங்க சொல்லுங்க மோகினி ரூபா. நான் சொல்றேன் மாதாஜி. அவங்க கை தூக்கிட்டாங்க அந்த சின்ன பொண்ணு, அவங்க பாவம். மோகினி போன கேள்விக்கே தயாரா. அடுத்த பதிலுக்கு சொல்றேன் மாதாஜி. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அவங்க கொஞ்சம் நல்லா சொல்லுவாங்க, சின்ன பொண்ணு தான், நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்க மோகினி. இல்ல மாதாஜி, அதுக்கு நோட் எடுக்கலனா மற்றதுக்கு எடுக்கலையா? அப்ப சந்திரா மாதாஜி. சரி, ஹரே கிருஷ்ணா சொல்றேன். இல்ல சந்திரா தேவி. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணர் தமது மூத்த சகோதரரான பலராமருடன் சேர்ந்து அரங்கத்தில் நுழைந்த பொழுது அங்கிருந்த பலதரப்பட்ட மக்கள் கிருஷ்ணரை பல்வேறு கண்ணோட்டங்களில் பார்த்தனர். மல்யுத்த வீரர்கள் கிருஷ்ணரை ஒரு இடியேராகவும், மதுராவில் உள்ள ஆடவர்கள் அவரை புருஷர்களில் சிறந்தவராகவும், பெண்கள் அவரை மன்மதனாகவும், ஆயர்கள் தங்கள் உறவினராகவும், கொடுங்கோல் மன்னர்கள் அவரை தண்டனை அளிப்பவராகவும், போஜர்களின் அரசன் அவரை மரணமாகவும், அறியாமையுடையோர் அவரை பரமபுருஷ பகவானின் பிரபஞ்ச வடிவமாகவும், யோகிகள் அவரை முழு மெய்ப்பொருளாகவும், ரிஷிகள் அவரை வழிபடும் தெய்வமாகவும் கண்டனர். ஹரே கிருஷ்ணா. வெரி குட், நல்லா சொன்னீங்க. இப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு பகவத்கீதை ஸ்லோகம் இருக்கு, யார் சொல்லுவீங்க? யார் ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். இதோட சம்பந்தப்பட்டு ஒரு பகவத்கீதை நிறைய பேர் இங்க பக்தி சாஸ்திரி எல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்சிருக்கீங்க. பக்தி சாஸ்திரி யாரெல்லாம் டிகிரி வாங்கினீங்களோ அவங்க இதை யோசிக்கலாம். நிறைய பேர் பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க இல்லையா? மகேஸ்வரி சொல்லுவீங்களா? ஹரே கிருஷ்ணா. இதோட பகவத்கீதை ஒரு ஸ்லோகம் சம்பந்தப்பட்டிருக்கு. கற்பனை எல்லாம் பண்ணக்கூடாது.
ஏன்னா யார் எப்படி கேக்குறாங்களோ, இப்ப மல்யுத்த வீரர்கள் இடியா பாக்குறாங்க பகவான். ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம். நீங்க அது பாருங்க பாத்தீங்களா, அதான் டீச்சர் டீச்சரை கேள்வி கேட்க கூடாது. நான் நீங்க வேணான்னு சொல்ல நினைச்சேன். கரெக்டா கரெக்ட். ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியம். கடவுள், முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர், அவரை நாம எப்படி அணுகுறோமோ, காதலனா அணுகுனோம்னா காதலனா இருப்பாரு. இடியா மரண தேவனா நினைச்சோம்னா அவர் மரண தேவனா வருவாரு. அவரை தங்கள் உறவினர்களா நினைக்கிறாங்க ஆயர்கள்லாம், அப்ப உறவினரா நிக்கிறாரு. யோகிகள்லாம் முழு மெய்ப்பொருள், அப்ப முழு மெய்ப்பொருளா நிக்கிறாரு. விஷ்ணிகள்லாம் வழிபடும் தெய்வமாக நினைக்கிறாங்க, வழிபடும் தெய்வமாக. அப்ப நாம எப்படி பகவானை அணுகுகிறோமோ அது மாதிரி அவர் நமக்கு காட்சி தள்ளுறாரு. தண்ணி பாத்தீங்கன்னா அதுல எந்த கலர் ஊத்துனீங்கனாலும் அந்த கலரா மாறிடும். அப்ப தண்ணிக்குன்னு ஒரு குணம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். தண்ணிக்கு குணம் இருக்கு, ஆனா அதுக்கு மாறுற தன்மையும் இருக்கு. பகவான் நாம் எப்படி அவரை அணுகுகிறோமோ அப்படி நமக்கு அவர் பிரதிபலிக்கிறார். இது அவருடைய ஒரு பிரத்யேக குணம், அவருடைய பிரத்யேக குணம். அதனால பக்தின்றது நம்ம கையில இருக்குன்றத புரிந்து கொள்ள வேண்டும். நாம தீவிரமா இருந்தோம்னா அவர் அதுக்கு பிரதிபலிப்பார். தீவிரமா உண்மையா இருந்தோம்னா, இதுல மைனஸ். நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிறோம் நம்ம தீவிரமா இருக்கிறோம் பக்தியிலன்னு. அங்க மைனஸ் உண்மை. அந்த உண்மை மைனஸ்ன்றதுனால நமக்கு அவர் பிரதிபலிக்கிறது இல்லை. அது நல்ல கவனமா, இந்த கருத்து கவனமா புரிஞ்சதுன்னா பக்தி வாழ்க்கையில நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. அடுத்து ஹரே கிருஷ்ண மாதாஜி, இந்த ஸ்லோகம் எத்தனாவது அத்தியாயம் பகவத்கீதையிலன்னு சொல்லுங்க மாதாஜி. 4வது அத்தியாயத்துல இருக்கு. ஸ்லோகம் நம்பர் சீதலா 4.11 மாதாஜி. 4வது அத்தியாயம் தெரியும், ஆனா எங்க இருக்குன்னு தெரியாது. 4வது ரொம்ப முக்கியமான பிரச்சாரம் பண்றவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா முக்கியமான ஸ்லோகம். 11வது ஸ்லோகம் மாதாஜி. 11. சரி. 8வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கொள்ளும் 10 வகையான மன உணர்வுகளை கூறுக. நான் சொல்றேன் மாதாஜி. இருங்க. மோகினி ரூபா சொல்றாங்கன்னா அவங்க, இல்லன்னா சரஸ்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவணக்கம் சொல்றேன் மாதாஜி. ரௌத்ரம் மல்லர்களால் உணரப்பட்டது. அற்புதம். ரௌத்ரம்னா என்னது? அந்த ஒரு கோபம் மாதிரி. கரெக்ட். அற்புதம். அற்புதம் ஆடவர்களால், அந்த அதிசயமா. சிருங்காரம் பெண்களால், ஹாஷ்யம் ஆயர்களால், வீரம் மன்னர்களால், தயை அவருடைய பெற்றோர்களால், பயம் கம்சனால், வெறுப்பு அறியாமையுடையோரால், சாந்தம் யோகிகளால், பிரேம பக்தி விருஷ்ணிகளால் என்று உணரப்பட்டது. வெரி குட். இப்படி 10 இருக்கு. இது உணர்வுகள், மன உணர்வுகள். ஏன்னா அங்க பகவான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு, அங்க ஒரு லீலை நடக்குது. அதை பார்த்தவன பெற்றோர்களுக்கு தயை வருது, பயம். மீன்ஸ் என் குழந்தைக்கு என்ன ஆகுமோ, பரிவு. அது தயைன்னு சொல்றதை விட பரிவுன்னு சொல்லலாம். என்ன ஆயிடுமோ அப்படின்னு அன்புனால வர்றது. சரியா? அடுத்த கேள்விக்கு போலாம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் ரசம் பற்றி கூறும் 2 மேற்கோள்களை கூறுகும். சரஸ்வதி மாதாஜி சொல்லுங்க. ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் பின்வரும் வேத ஸ்லோகத்தினை மேற்கோள் காட்டுகிறார். ரசோ வைசக ரசம் ஹி ஏவாயம் லப்வானந்தி பவதி. அவரே ஒரு குறிப்பிட்ட உறவின் ரசமாக, அதாவது சுவையாக அல்லது சாராக இருக்கின்றார். அந்த ரசத்தினை எய்தும் ஒருவன் நிச்சயமாக ஆனந்தி, அதாவது ஆனந்தம் நிரம்பியவன் ஆவான். தைத்திரிய உபனிஷத்துல 2.7.1 சொல்லப்படுகிறது. அடுத்தது ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி ரசம் என்னும் வார்த்தையினை விளக்குவதற்கு மற்றொரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார். வியதீத்ய பாவனா வர்த்தமா யஸ் சமத்கார பாரபூஹ ஸ்ருதி சத்வோஜ்வலை பாடம் ஸ்வததேச ரசோமதஹ. கற்பனைக்கு எட்டாததும் அற்புதம் நிறைந்ததும் சத்துவ குணத்தின் ஒளியுடன் இதயத்தில் சுவைக்கப்படுவது எதுவோ அதுவே ரசம் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. கேள்வி போலாம். 5 முக்கிய ரசங்கள் மற்றும் 7 உப ரசங்கள் யாவை? வசந்தி மாதாஜி. வசந்தி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தமது பக்தி ரசாமிர்த சிந்துவில் 5 முக்கியமான ரசங்களாக
சமத்துவம், தொண்டு, நட்பு, பெற்றோர் காதல் மற்றும் நாயக நாயகி காதலையும் 7 உபரசங்களாக அற்புதம், பாஸ்யம், வீரம், தயை, ரௌத்ரம், பயம் மற்றும் வெறுப்பு என்பவற்றையும் சேர்த்து மொத்தம் 12 ரசங்கள் என்றும் இந்த ரசங்களின் பரம லட்சியமாக ஸ்ரீ கிருஷ்ணரே இருக்கிறார் என்றும் விரிவாக விளக்கியுள்ளார். இதுல ஒரு உப கேள்வி, அந்த வீர ரசத்துல இருக்கிற பக்தர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? பீஷ்மர் மந்தஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி. அடுத்த கேள்வி, கம்ச மன்னன் எதை அறிந்திருந்ததால் அதிக கவலைக்கு ஆளானான்? அனிமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. குவாலயா பீடம் இறந்ததும் இரு சகோதரர்களும் வெல்வதற்கரியவர்கள் என்று கண்டு கொண்ட கம்சன் அதிக கவலைக்கு ஆளானான். எதனால மாதாஜி? அவங்க 2 பேரும் எல்லாம் வெல்வதற்கரியவர்கள் என்று கண்டு கொண்ட இனி இவர்களை வெல்ல முடியாதுன்னு அவருக்கு தெரியும், அதனால பயம் வந்துச்சு. நன்றி. அரங்கத்தில் இருந்தவர்கள் எதனால் திருப்தி அடைந்தனர்? விஜயகுமாரி மாதாஜி. கேட்கல, விட்டு போச்சு மாதாஜி. 12வது கேள்வி, அரங்கத்தில் இருந்தவர்கள் எதனால் திருப்தி அடைந்தனர்? கிருஷ்ணரும் பலராமரும் அரங்கத்தினுள் நுழைந்ததை கண்டவுடன் அவர்களின் எதிர்பார்ப்பு உறுதி செய்யப்பட்டது. கிருஷ்ணர் அனைத்து அழகு, புகழ் மற்றும் வளத்தின் உருவமாவார். அதனால் அரங்கத்தில் இருந்தவர்கள் தாங்கள் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதை நேரில் கண்டு போற்றியதன் மூலம் முற்றிலும் திருப்தி அடைந்தனர். நன்றி, சரியா சொன்னீங்க. பகவானை இது வரைக்கும் பார்க்கல யாருமே, மதுரால இருக்கிறவங்க எல்லாம் யாரும் கிருஷ்ணரை பார்க்கல, ஆனா கேள்விப்பட்டிருக்காங்க. கேள்விப்பட்டு இப்ப யாரையாவது நம்ம கேள்விப்படுவோம், ஒரு நபரை பற்றி கேள்விப்படுவோம். நீங்களே வச்சுக்கோங்களேன், இப்போ என்னை பற்றி கேள்விப்படலாம். மாயாப்பூருக்கு வந்து நேர்ல பார்த்தவொடனே அடடா அந்த போட்டோல வேற மாதிரி இருக்கிறாங்க, நேர்ல வேற மாதிரி இருக்கிறாங்க, அப்படி ஒரு சப்புன்னு ஆயிடும். இல்ல நல்லா இருந்தா ஓகே, நல்லா இருக்கிறாங்க, நான் நினைச்ச மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்ப நாம வந்து ஒரு நபரை பற்றி ஒரு கற்பனையில் இருப்போம். அந்த கற்பனை சரியில்லாமல் போனால் நமக்கு திருப்தி அடைய மாட்டோம். அடடா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மனசுல டக்குன்னு இறங்கும். நாம நினைச்ச மாதிரியே இருக்கிறாங்க, இன்னும் நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு திருப்தி வரும். இந்த மதுரா வாசிகளுக்கு அந்த திருப்தி ஏற்பட்டது. அப்படி ஆஹோ ஓஹோன்னு கிருஷ்ணரை பத்தி கேள்விப்படுறாங்க. 2 அழகான குழந்தைகள், ரொம்ப வீரமா இருக்கு, சாதிக்க முடியாத விஷயங்கள்லாம் சாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அவர்களை அங்க நேர்ல பார்க்கும்போது அது அப்படியே தான் போல் இருக்கு அப்படின்னு ஒரு திருப்தி. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. அவங்க ஏன் திருப்தி அடைஞ்சாங்க அப்படின்றதுக்குள்ள ஒரு ஆழமான கருத்து இருக்கு, ஒரு அனுபவம் இருக்கு. அதுக்குதான் அதை வந்து கேள்வியா கேட்கறது, பக்தர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியணும் அப்படின்ட்டு. அடுத்து 13வது கேள்வி, மதுரா மக்கள் திரித்து பேசியவை பற்றி கூறுக. திரித்து பேசுறாங்க, என்னத்த பேசுனாங்க? திரித்து பேசுனாங்க. ரிபுஹரா மாலினி. ஹரே கிருஷ்ணா. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் 2 அசுரர்கள் உண்மையில் கிருஷ்ணரால் கொல்லப்பட்டனரே அன்றி பலராமரால் அல்ல. இந்த தவறுக்கு காரணம் கிருஷ்ணர் பற்றிய செய்திகள் பாமர மக்களிடையும் பரவியதால் சில உண்மைகள் திரிந்து போயின என்பதுதான். இந்த மாதிரி போக்கினை இன்றைய செய்தித்தாள்களும் கூட நாம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து என்னன்னா, 2 அசுரர்கள், வத்சகன், பகன், அவங்க 2 பேரை வந்து பலராமர் கொன்னார். பலராமர் 3 அசுரர்களை கொன்னார்னு மதுரா மக்கள் பேசுறாங்க. பிரலம்பன பலராமர் தான் கொன்னாரு. பிரலம்பன், திவிதா அப்படின்ற குரங்கு, அப்படி சில பேரை கொன்னாரு. ஆனா வத்சகன், பகன் அவங்களெல்லாம் கொன்னது வந்து கிருஷ்ணர் தான். விஷயங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போகும்போது திரித்து மாற்றப்பட்டு, இப்ப நான் சில பேருக்கு பாடம் நடத்துறதே தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க, அதையும் நான் பார்த்திருக்கேன். பாடம் நான் ஒண்ணு சொல்ல நினைப்பேன், அவங்க வேற மாதிரி அதை புரிஞ்சுப்பாங்க. நேரடியா சொல்லியும் தமிழ் தான் பேசுறேன், தமிழ்ல தான் சொல்றேன், அப்புறம் நான் நினைச்சுப்பேன் ஓ இவங்களுக்கு பல முறை சில விஷயங்களை சொல்லியும் புரியாது. இத வந்து ஆங்கிலத்துல கம்யூனிகேஷன் கேப் அப்படின்னுவாங்க. அத மாதிரி அந்த ஒரு பிரச்சனை பிரபுபாதர் எழுதுறாரு பாருங்க. இது வந்து செய்தித்தாள்ல கூட இருக்கு. ஏன்னா அவன் ஒண்ணு பார்ப்பான், ஒண்ணு எழுதிடுவான். அங்க ஒண்ணு நடக்கும், இவன் ஒண்ணு எழுதுவான். அப்படிதான் செய்தித்தாள்கள், நியூஸ் சொல்றவங்க அவங்க எல்லாம் பாதிக்கு பாதி வந்து பொய் புரட்டு தான். அவங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி
ஊதி பெருசாக்குறது இல்லைன்னா சின்னதாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அததான் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. இது கிருஷ்ணர் தான் கொன்னாரு, ஆனா பலராமர் கொன்னாருன்னு இந்த மக்கள் பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு. 14வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் நாங்கள் சிறுவர்கள் என்று சாணூரனிடம் கூறிய போது சாணூரன் தந்த பதில் யாது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. சாணூரன் கூறினான், நீ ஒரு குழந்தையும் இல்லை, இளைஞனும் இல்லை. அதுபோல்தான் பலவான்கள் எல்லோரிலும் பலமுடைய இப்பலராமனும் 1000 யானைகள் பலத்தை தன்னகத்தை கொண்ட ஒரு யானையை விளையாட்டாக கொன்றவன் நீ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நீ என்ன குழந்தை மாதிரி, நாங்க குழந்தைகள்னு எப்படி நீ பேசுற? நீ ஒரு யானைய கொண்டுட்டு வந்து நிக்கிற, அப்புறம் நீ எப்படி குழந்தையில வரவ? நீ குழந்தை இல்ல. சரியான வாசகம் தான். நீ குழந்தை கிடையாது, நீ இளைஞனும் கிடையாது, ஏன்னா நீ கடவுள். அது அவனுக்கு தெரியல, பாவம். நீ இளைஞன் கிடையாது, நீ குழந்தை கிடையாதுன்னு சொன்னா, ஆனா நீ யாரு, அவன் யாரு, கடவுள், அது அவனுக்கு தெரியலை. ஆனா இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கான், நீ கண்டிப்பா என்னை விட பலசாலி, அதனால நீ எனக்கு என் கூட நீ சண்டை போடலாம் அப்படின்றத சொல்றான். 15வது கேள்வி. சாணூரன் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பலராமர் யார் யாருடன் மல்யுத்தம் புரிய வேண்டும் என்று கூறினார். அவங்க முடிவு பண்றாங்க. ஜெயசுபத்ரா மாதாஜி. பலராமர் முஷ்டிகனோட மாதாஜி, கிருஷ்ணர் அத கூட அவங்க தான் நிர்ணயம் பண்றாங்க. அதுக்குதான் அந்த கேள்வி கேட்டது. யார் நிர்ணயம்? கிருஷ்ணர் ஒன்னும் நிர்ணயம் பண்ணல. எல்லாத்தையுமே இயக்குபவர், எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துபவர் கிருஷ்ணர் தான். ஆனா இங்க மேலோட்டமாக சாணூரன் நான் முடிவு பண்றேன், நீ என் கூட சண்டை போடு, முஷ்டிகனோட பலராமர் சண்டை போட்டோம் அப்படின்றத அவன் முடிவு பண்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா முடிவுக்கெல்லாம் முடிவு தர்றவர் அங்கேயே இருக்கிறார் கிருஷ்ணர். எனிவே இந்த அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்த அத்தியாயத்தினுடைய கேள்வி பதிலுக்கு போலாம். யாருக்காவது இந்த கோலையா பீட பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கா? கேள்வி பதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பணிவான வணக்கங்கள். இப்ப சில பிரபுபாதா அந்த ராதா கிருஷ்ணரை தான் மனசுல வச்சு நாங்க இதெல்லாம் பக்தி எல்லாம் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா சில பக்தர்களுக்கு இயற்கையாவே நரசிம்மர்ல விருப்பம் இருக்கலாம், இல்ல சீதாராம், அந்த ஜெகநாத் பலதேவ், சுபத்ரான்னு. அப்ப அப்படி அவங்கள வச்சு பக்தி செய்யும் போது நாங்க அவங்களோட உலகத்துக்கு, இப்ப ஜெகநாதரண்ட உலகம் அப்படி போற வாய்ப்பு தான் கூடுதலா இருக்கும். அப்போ என்னன்னு சொல்றது புரியல எனக்கு, அது ஒரு குழப்பமா இருக்கு. குழப்பம் இல்ல, நமக்கு பிரபுபாதர் சாமானிய பக்தி கொடுத்துட்டாரு. சில பக்தர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி ஜெகநாதர் தான் பிடிக்கும், சில பக்தருக்கு நீங்க சொன்ன மாதிரி ராம், சீதா, லக்ஷ்மண், ஹனுமான் தான் பிடிக்கும். அப்படி பிடிக்கணும், இஷ்ட தெய்வத்தை நீங்க வணங்கலாம், தவறு கிடையாது, தவறே கிடையாது. அந்த உலகத்துக்கு தான் அவங்க போவாங்களான்னா தெரியாது, எனக்கு தெரியாது. ஏன்னா இவங்கதான் எனக்கு அப்படின்றது பக்தியினுடைய முற்றிய நிலையில வரக்கூடிய விஷயம். நீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு நரசிம்மருடைய சேவகியா இருக்க போறீங்கன்னு வச்சுங்க, அது உங்களுடைய முழுமை பெற்ற பக்தியில வெளிப்படக்கூடிய விஷயம். இப்பவே நானே சென்டிமெண்டலா என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒன்னத்தை பிக்ஸ் பண்ணிக்கினேன்னு வச்சுக்கோங்க, மேபி உங்களுக்கு எப்போ வெளிப்படும் உங்களுடைய உண்மையான மேபி நீங்க வேற யாருக்கெல்லாம் இருக்கலாம். இப்ப நீங்க நரசிம்மரை வணங்குறீங்க, இப்ப நீங்க ராம், சீதா, லக்ஷ்மணரை வணங்குறீங்க, இல்ல ஜெகநாதர், பல்தேவ், சுபத்ராவை பிடிச்சிட்டு இருக்கீங்க. உண்மையாகவே ஒரு பக்தனுடைய இஷ்ட தெய்வம் எங்க போறாரு? இப்ப அயோத்தியாவுக்கு போறாரா, இல்ல நீலாச்சலம் பூரிக்கு போக போறாரா, எங்க போக போறார் ஒரு பக்தர்? எந்த வைகுண்ட லோகம் இல்ல கோலோக விருந்தாவனமா அப்படின்றத அவங்களுடைய பக்தியின் முழுமையில தான் வெளிப்படும். இப்ப கிடையாது. இப்ப அவங்களே இஷ்டத்துக்கு இதுதான் அப்படின்னாங்கன்னா அது ஓகே, அது தப்பு கிடையாது, ஆனா அது ரைட்டும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது தவறு கிடையாது, ஆனால் அதை முழுக்க சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த நிலையில அவங்க இல்லையே. ஒரு மகாபாகவதன் அப்படி இப்போ இவர் இருக்கிறார், யாருக்கு தெரியும்? வம்சிதாஸ் பாபாஜி மகாராஜ். யாருப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க? யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா வம்சிதாஸ் பாபாஜி? யாரும் கேள்விப்பட்டதில்ல. சரி, கௌரகிஷோர் பாபாஜியோட கிடையாது கிடையாது கிடையாது. வம்சிதாஸ் பாபாஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அவதூத பக்தர் இருந்தார்.
அவரை பற்றி நான் ஒரு புத்தகம் இருக்கு, என்னுடைய குருதேவர் எழுதியிருக்கிறார். அது படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவர் அவதூதர் அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த உலகத்தை நார்மல் பக்தர்கள் மாதிரியே இருக்க மாட்டாங்க. அவங்க பிரச்சாரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க, பிரச்சாரமே செய்ய மாட்டாங்க. கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் கூட பிரச்சாரம் பண்ண மாட்டாரு. அவதூதர் அவங்க அவங்க பக்தியில தான் இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கிறதே நம்மளுக்கு புண்ணியம். அந்த மாதிரி அவங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வாத்சல்ய ரசத்துல இருந்தாரு. லட்டு கோபால வந்து கையில வச்சிருப்பாரு, அடிப்பாராம், திட்டுவாராம். இப்ப தாய் யசோதை நிலையில இருந்திருக்கிறார் அவர். அதை பார்த்து நான் காப்பி அடிக்க முடியும்? அப்சிதாஸ் பாபாஜி மகாராஜ் பின்னாடி நான் போறேன், நானும் கிருஷ்ணர் கையில தூக்கின்னு போறேன், அவர் மாதிரி அடிக்கிறேன், திட்டுறேன், பேசுறேன், அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அது அவருடைய அவர் பக்தியினுடைய முழுமையில் இருப்பவர். இப்ப பாத்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் கூட பார்த்தோம் நம்ம. அவர் ராமர் படையில கண்டிப்பா இருந்தவரா இருக்கும். ஏன்னா ராமரை சீத்தையை காப்பாற்ற வேண்டும், படைகளை திரட்டுங்கள் அப்படின்னு நிஜமாவே படை திரட்டின்னு ஓடுவாராம் இதுக்கு, சமுத்திரத்துக்கு. நாம் கடப்போம், இலங்கையை செல்வோம், வெற்றி கொள்வோம், செல்லுங்கள் அப்படி வெற்றிவேல் வீரவேல்னு கத்தி கூட்டின்னு போவாராம். அவர் பக்தியினுடைய முழுமையில் இருந்தார். நம்மள யாராவது அந்த மாதிரி பக்தியின் முழுமையில இருந்தா ஒரு குறிப்பிட்ட தேவை பகவானை பிடிச்சிட்டு அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நாம அப்படி இல்லையே. நம்ம யாராவது முழுமையில இருக்கிறோம்? நமக்கு எவ்வளவு பௌதிக பற்றுகள் இருக்க, எத்தனையோ விஷயங்களில் பற்று கொண்டிருக்கிறோம். எங்க நாம ஒரு குறிப்பிட்ட பகவான் பேர்ல நமக்கு ஈர்ப்பு இருக்கலாம், ஆனால் அதுதான் முழுமைன்னு சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. பல ஜென்மங்கள் கழித்து நான் யாருன்னு எனக்கு கிருஷ்ணர் காட்டலாம், இப்போதைக்கு இல்ல. புரியுதா மோகினி ரூபா? ஆமா மாதாஜி, இப்ப புரியுது. நன்றி மாதாஜி. யாருன்னா அப்படி கும்பிட்டாங்கன்னா ஓகேன்னு இல்லை, அவ்வளவுதான். நமக்கு வந்து பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுடைய குறிப்பிட்ட குருநாதர், உங்களுக்கு குருநாதர் அப்படி ஓகே, உங்களுக்கு நரசிம்மர் தான் அப்படின்னு சொன்னார்னா ஓகே. அப்படி சொல்லலையே. அது அந்த மாதிரி கட்டளை அந்த மாதிரி கூட வரலாம். யாரு மிகப்பெரிய நம்முடைய ஆன்மீக குருவின் மூலமாக கட்டளைகள் நமக்கு தரப்படலாம். இன்னும் அதெல்லாம் நமக்கு தெளிவாவே தெரியல. நாம எங்க போறோம், நாம யாரு, அதெல்லாம் ஒன்றும் தெளிவில்லை. தெளிவா இருக்கும்போது தெளிவான பக்தர்களுக்கு அது தெளிவு. நாமெல்லாம் சும்மா இதெல்லாம் சென்டிமெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றோம். சென்டிமெண்ட் ஓகே, தப்பு கிடையாது, ஆனா சரியும் கிடையாது. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 44 கம்சன் வதம். இந்த பகுதியினுடைய கடைசி அத்தியாயம். முதல் கேள்வி, சர்ச்சித சங்கல்போ பொருள் கூறுக. பத்மா காரைக்குடி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உறுதியாக இருந்து தமது தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும் மாதாஜி. சங்கல்பம் அப்படின்னால சத்திய பிரமாணம், உறுதி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறோம்னா முதல்ல சங்கல்பம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விரதம் முழுக்க இந்த நாள் முழுக்க நான் நிறைய ஜபம் பண்றேன், நிறைய வேற எதையும் சாப்பிடாம ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பேன் அப்படின்னு சங்கல்பம் எடுக்க சொல்லுவாங்க. அது பேர் தான் சங்கல்பம். சர்ச்சித்தன எடுத்த விஷயத்துல இன்னும் தீவிரமா இருக்கிறது. அடுத்த கேள்வி விஷ்ணு பிரியா மாதாஜி சொல்லுங்க. அரத்னி என்றால் என்ன? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அரத்னி எனும் வார்த்தை கை முஷ்டியையும் அதே சமயம் முழங்கையையும் குறிப்பிடுகிறது. முழங்கையை குறிப்பிடுகிறது. நன்றி. அடுத்து மூன்றாவது கேள்வி, பரிரம்ப பொருள் கூறுக. பரிரம்ப பரிரம்ப வார்த்தை வந்து எதிரிகள் ஒருவர் தங்கள் கரங்களால் நசுக்கினர் என்று குறிப்பிடுகிறார். இது மல்யுத்த போர்ல நடக்கிற விஷயம். நன்றி. இந்த மல்யுத்த போரில் இருந்து நாம் அறிவது யாது? நான்காவது கேள்வி, மல்யுத்த போரில் இருந்து நாம் அறிவது யாது? யாருன்னா பதிலே சொல்லாதவங்க வரட்டும். சீதலா யமுனா. அதாவது பகவான்கள் 2 பேரும், கிருஷ்ணரும் பலராமரும் மல்யுத்த வீரர்கள். அவர்கள் இடையர் குலத்தில் வளர்ந்திருந்தாலும், இடையர்கள் யாதவர்களிடத்தில் வளர்ந்திருந்தாலும் அவர்கள் வீரர்களே, மல்யுத்த வீரர்களே என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். யார் மல்யுத்த வீரர்? சரி, வேற யாராவது இதுக்கு நல்ல பதில் விளக்கம் கொடுக்க முடியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. கிருஷ்ணரும் பலராமரும் உண்மையில் தங்களை காயப்படுத்திக் கொள்ளவில்லை என்ற போதிலும் சாணூரனுக்கும் முஷ்டிகனுக்கும் பிறருக்கும் அவர்கள் பார்வையின் காரணமாக அவர்கள் இருவருக்கும் அப்படி தோற்றம் அளித்தனர். எழில் அவங்களுக்கு எல்லாம் காயம்பட்ட மாதிரி காட்சி அளித்தார்.
அது வந்துட்டு ஸ்ரீதர ஜீவ கோஸ்வாமி சொல்றாரு. அதாவது பகவான்கள் இருவரும் மல்யுத்த வீரர்கள் என்றும் அவரோட மல்யுத்த வீரர்கள்ங்கிற அவன் தன்னோட லீலையில் முற்றிலும் ஆழ்ந்திருந்தனர். முற்றிலும் மல்யுத்த வீரர்களே மாறிட்டாங்க. இவங்க கடவுள் தான், 2 பேரும் கடவுள். கிருஷ்ணரும் பலராமரும் கடவுள். ஆனா இந்த இடத்துல பாக்குறவங்களுக்கு அவங்க நிஜமாவே மல்யுத்த வீரர்கள் மாதிரி தோன்றினார்கள். அவங்க அடி வாங்கின மாதிரி அடி அவங்களுக்கு அடி எல்லாம் கிடையாது. அடி எல்லாம் அடிக்க முடியாது. அவங்களுக்கு வந்து சச்சிதானந்தம். நல்ல அடி அடிச்சா கூட ஒண்ணும் பண்ணாது அவங்க சரீரத்தை. ஆனா அவன் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறான், சானூரன் முஷ்டிகன் எல்லாம் அடிக்கிற மாதிரியும் இவங்களுக்கு வலிக்கிற மாதிரியும் நினைக்கிறான். அப்போ கிருஷ்ணரும் பலராமரும் அந்த லீலையில அந்த அளவுக்கு முழுமையா இருந்தாங்க. பாக்குறவங்களும் அந்த குழந்தைங்களாச்சேன்னு பயப்படுறாங்க. மல்யுத்த வீரர்களும் இவங்க அடி வாங்குறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த லீலையில அவங்கள தங்களையே முழுமையாக ஆழ்த்தி இருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்லா நடிச்சாங்க. ஹரே கிருஷ்ணா. 5வது கேள்வி, அரங்கத்தில் கூடியிருந்த பெண்கள் ஏன் கோபப்பட்டனர்? ஹரே கிருஷ்ணா வனஜா மாதாஜி. பெண்கள் கூறும் இக்கருத்தில் உட்பொருள் என்னவெனில், எவ்வாறு அரசன் இந்த அதர்ம யுத்தத்தினை காண விரும்புகிறான் என்றால், இச்சபையில் உள்ள மரியாதைக்குரியவர்கள் ஏன் இதனை காண விரும்ப வேண்டும் என்பதுதான். இந்த உணர்வுகள் இயற்கையானவையே. இன்னும் கூட பொது இடத்தில் வலிமையுடைய ஒருவனுக்கும் பலவீனமான மற்றொருவனுக்கும் இடையில் சண்டை நடந்ததென்றால் நாம் சீற்றத்திற்கு ஆளாகிறோம். இரக்கமுடைய பெண்கள் இது போன்ற அதர்ம யுத்தத்தினால் குறிப்பாக உணர்வு புண்பட்டு சீற்றம் கொள்கின்றனர். அரங்கத்துல இருந்த பெண்கள்லாம் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, நியாயமா? மன்னனுக்கு புத்தி இல்லைனால சபையில இருக்கிறவங்க பேசணும், குரல் கொடுக்க வேண்டும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால கோபம் அடைஞ்சாங்க. 6வது கேள்வி, மதுரா மற்றும் பிருந்தாவனத்தை ஒப்பிட்டு மதுரா பெண்கள் கூறுவது யாது? மதுரால இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ராதா மாதாஜி சொல்றேன் மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. பார்வையாளர்கள் பகுதியில் இருந்து பக்தியுடைய பெண்கள் மதுராபுரிக்கும் பிருந்தாவனத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டினை சுட்டிக்காட்டுகிறார். அவர்கள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணர் தமது சகி பெண்களுடனும் சக தோழர்களுடனும் கழித்து மகிழ்கின்றார். ஆனால் மதுராபுரியிலோ பகவான் தொழில்முறை சார்ந்த மல்யுத்த வீரர்களின் கீழ்த்தரமான சூழ்ச்சிகளினால் துன்பத்திற்கு ஆளாகின்றனர் என்று குறிப்பிட விரும்புகின்றனர். இவ்வாறு மதுராவில் உள்ள பெண்கள் அதர்மமான மல்யுத்தத்தில் கிருஷ்ணர் ஈடுபட்டிருப்பதை கண்ட வேதனையின் காரணமாக மதுராபுரியை நிந்திக்கின்றனர். உண்மையில் மதுராபுரியும் கூட பகவானின் நித்திய உறைவிடங்கள் ஒன்றே ஆகும். ஆயினும் இங்கு அக்கூட்டத்தில் உள்ள பெண்கள் தங்கள் அன்பினை எதிரான மனநிலையில் வெளிப்படுத்துகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி. மதுராவும் திவ்ய தேசம்தான். பகவான் லீலை புரிந்த அனைத்து இடங்களும் முக்கியமானவைதான். ஆனா மதுராவையும் பிருந்தாவனத்தையும் குறிப்பிட்டு ஒப்பிடும்போது பிருந்தாவனமே ஏற்றம் பெறுகிறது. அப்ப மதுரால இருக்கிற பெண்களுக்கு கூட அது தெரிஞ்சிருக்கு, இங்க சூழ்ச்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்த கேள்விக்கு போலாம். பகவானுடைய அழகின் சிறப்புகளை கூறுக. வசந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கோபியர்கள் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அழகின் சாரமாக இருப்பதும் இணையற்றதும் மிஞ்ச முடியாததுமான பகவான் கிருஷ்ணரின் வடிவின் எழிலினை அவர்கள் எப்போதும் தங்கள் விழிகளினால் பரவி கொண்டிருக்கின்றனர். அந்த அழகே எழில், புகழ், செல்வம் போன்றவற்றின் ஒரே உறைவிடமாகும். அது சுய நிறைவுடையது, எப்போதும் புதியது, கிடைத்ததற்கு அரியதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி. நன்றி. பகவானுடைய அழகை அவங்க வர்ணிக்கும் போது கோபியர்கள் தவம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பகவானுடைய அழகை எப்பொழுதும் பருகி கொண்டிருக்கிறார்கள். நம்ம எதிர்க்கு கூட பகவான் இருந்தாலும் நம்மால பகவானை ரசிக்க முடியுமான்னா தெரியாது. அந்த அழகு எல்லாத்துக்குமே உறைவிடமானது, எல்லாமே அடங்கியது. அந்த அழகே இப்ப அழகுக்கே அழகு தருவது கிருஷ்ணருடைய அழகு. அவருடைய அழகை நம்மால புரிந்து கொள்ளவும் முடியாது. அதை புரிந்து கொண்ட பக்தர்களுக்கு அது நல்லாவே தெரியும். இங்கு அவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், கோபியர்கள் புண்ணியம் செய்தவர்கள்னு அவங்க விளக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நம்மை விட உஸ்தியான பக்தர்கள் அவங்கன்ட்டு. கோபியர்கள் கண்டிப்பாக முதல் தர பக்தர்கள்னு மதுராவில் வாழும் பெண்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அடுத்து விரஜ பெண்களின் தூய பக்தியை விளக்குக. நீங்க சொல்லிட்டீங்க நிறைய கேள்விக்கு பதில். யாராவது பதில் சொல்லாதவங்க வாங்க. முத்துலட்சுமி வந்துட்டீங்களே. நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க சொல்லிட்டீங்க நிறைய.
பதிலே சொல்லாதவங்க யாராவது வாங்கன்னு சொல்றேன். மாதாஜி ஹரே நான் கிருஷ்ணா சொல்றேன். மாதாஜி நான் இந்திரா சொல்றேன் மாதாஜி. மாதாஜி, இந்திரா. விரஜத்தில் உள்ள பெண்கள் பெரும் பாக்கியசாலிகள் ஆவர். ஏனென்றால் அவர்களின் மனங்கள் எப்போதும் கிருஷ்ணரின் மீது பற்றுடையவையாக இருக்கின்றன. அவர்களுடைய கண்டங்கள் எப்போதும் கண்ணீரினால் விம்முகின்றன. அவர்கள் பசுக்களிடம் பால் கறக்கும் பொழுது, தானியங்களை அரைக்கும் பொழுதும், தயிர் கடையும் பொழுதும், சாணி பொறுக்கும் பொழுதும், அழுகின்ற தங்கள் குழந்தைகளை பராமரிக்கும் பொழுதும், முற்றத்தில் நீர் தெளிக்கும் பொழுதும், இல்லங்களை சுத்தம் செய்யும் பொழுதும், பிற செயல்களை செய்யும் பொழுதும் அவரை பற்றியே பாடுகின்றனர். அவர்களின் மேன்மையான கிருஷ்ண உணர்வினால் அவர்கள் தாமாகவே அவர்கள் விரும்பும் எல்லாவற்றையும் எய்த பெறுகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதுல அந்த கடைசி வார்த்தை படிச்சீங்க பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால எதுவும் கேட்டு அவங்க பெறுவதே இல்லை. தானாகவே அவர்கள் விரும்பும் எல்லாவற்றையும், அவங்க விரும்புறதும் இல்லை, எதையும் பௌதிகமான விஷயங்களை விரும்புறது இல்லை. கிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் கிடையாது. ஆனாலும் அவர்கள் தானாக எல்லாவற்றையும் எய்த பெய்கிறார்கள். இது நமக்கு ரகசியம். நம்ம போய் கிருஷ்ணரை போய் தொல்லவே பண்ண தேவையில்லை. நமக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுப்பார். நம்ம எப்படி காப்பாற்றணுமோ எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால நாம இந்த விரஜ பெண்களை போல இயல்பாகவே பக்தர்களாக இருந்தோம் என்றால் எல்லாமே தானா நடக்கும். 9வது கேள்வி, தேவகியும் வசுதேவரும் ஏன் துயரத்தில் ஆழ்ந்தனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி நான் சொல்லுங்க. விரஜத்தில் உள்ள பெண்களின் அச்சமிகு சொற்களை கேட்ட பொழுது பகவான்கள் இருவர் மீதும் கொண்ட பாசத்தினால் அவர்களின் பெற்றோர்கள், அதாவது தேவகியும் வசுதேவரும் துயரத்தினால் மூழ்கடிக்கப்பட்டனர். தங்கள் புதல்வர்களின் வலிமையை அவர்கள் துக்கித்தனர். இயற்கையாகவே கிருஷ்ணரின் பெற்றோர்கள் இது போன்ற சூழ்நிலையில் நாம் ஏன் நமது புதல்வர்களை வீட்டில் வைத்துக் கொள்ளவில்லை, நாம் ஏன் அவர்களை இது போன்ற மோசமான செயல்களில் ஈடுபட அனுமதித்தோம் என்று மனதில் நினைத்து புலம்பவே செய்தனர். சரியா சொன்னீங்க. அந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் அடிக்கடி குழப்பம், பயம், பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருந்தது. அதுல இந்த மதுரா பெண்கள்லாம் போயிட்டு அவங்க கிட்ட எக்கு தப்பா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அங்க யுத்தத்துல அங்க சண்டை நடந்துட்டு இருக்கு, மல்யுத்த களத்துல பசங்கள்லாம் சண்டை போடுறாங்கன்னா இன்னும் பயம் வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு விஷயம், அவங்களுக்கு அப்பப்போ இவங்க கடவுள்னு தெரியும், அப்பப்போ கடவுள் இல்லைன்னும் ஆயிடும். அதனால தானே அவரு கட்டி அணைக்கவில்லைன்னு படிச்சோம் நம்ம. அப்ப இவங்க இவங்களுக்கு சில நேரங்கள்ல அவர்களுடைய வலிமை தெரியாது. இப்ப இவங்க கடவுள் தான் தைரியமா இருக்கலாம்ல. அவங்களுக்கு அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த பகவான் கடவுள்னு தெரியல. வந்திருக்கிற குழந்தை வந்திருக்கும் என்னுடைய குழந்தை கடவுள் அப்படின்னு அவங்களுக்கு மறந்துட்டாங்க. மறக்கும் போது பிரச்சனை வரும், மறக்கலன்னா பிரச்சனை வராது. நமக்கு கூட அப்படிதான். எப்பொழுது நாம் கிருஷ்ணரை மறக்கிறோமோ அப்பொழுது பிரச்சனைகள் தலை தூக்கி விரித்தாடும். எப்பொழுது நினைக்கிறோமோ கிருஷ்ணர் நம்மை காப்பாற்றும் கடவுள், எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த பிரச்சனை போயிடும். இதேதான், அந்த சூழ்நிலையில தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அடுத்து, சானூரன் பகவான் வாசுதேவரை ஏன் பருந்து வேகத்தில் தாக்கினான்? மணிமேகலை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சினத்தினால் சீற்றமண்ட சானூரன் பகவான் வாசுதேவன் பருந்தின் வேகத்தில் பாய்ந்து தாக்கி அவரது மார்பில் தனது முஸ்திகளால் குத்தினான். சானூரன் தான் தோற்றுவிடுவோம் என்று உணர்ந்து சீற்றம் கொண்டு பகவான் கிருஷ்ணரை தோற்கடிப்பதற்கு ஓர் இறுதி முயற்சி செய்தான் என்று தெரிகிறது. அவ்வசுவன் நிச்சயம் நல்ல மல்யுத்த வீரர் உணர்ச்சியுடையவனே ஆவான். ஆயினும் அவன் வெற்றியை எதிர்பார்த்திருந்ததால் அவன் நிச்சயம் தவறான இடத்தில், தவறான நேரத்தில், தவறான மனிதருடன் பொருந்தான் என்று கூற வேண்டும். பருந்து வேகத்துல ஏன் தாக்கினான்னா, இது இந்த மாயாவாதிகளோட நம்ம ஒப்பிட்டு பேசலாம். மாயாவாதிகள் எப்பொழுதும் கடவுளுக்கு எதிராக தான் பேசுவாங்க. எப்பொழுதும் கடவுளுக்கு எதிராக பேசிக் கொண்டிருப்பார்கள் மாயாவாதிகள். அதனால கடைசியில ஒரு முயற்சியா கடைசியில எப்படியும் தோக்கு போறதுன்னு தெரியும். ஆனாலும் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். சானூரன் அதுக்கு ஒரு உதாரணம். இந்திரத்வஜம் என்ற வார்த்தைக்கு விளக்கம் கூறவும். கோலோக நிவாசினி அவங்க கோலோக நிவாசினி மாதாஜி பதிலே சொல்லட்டும். எஸ் மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வங்காளத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்டிகையின் போது மக்கள் ஒரு பெருந்தூண் ஒன்றினை மனிதனின் வடிவத்தில் நிறுவி அதனை கொடிகளாலும் பாதுகைகளாலும் அலங்கரித்து வைப்பர். அவன் சானூரன். அந்த
பெருந்தூண் வீழ்வது போல் விழுந்தான். இது வந்து முஷ்டி வங்காளத்துல இருக்கக்கூடிய பழக்கம் போல் இருக்கு. ஒரு தூணை வந்து, அதாவது நம்ம இப்ப எல்லாம் அந்த கொடும்பாவின்னு ஒண்ணு வச்சிருக்கோம் தெரியுங்களா, கொடும்பாவி கொளுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அந்த பொம்மைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதியோ ஒரு மனிதனையோ வச்சு அவனை வச்சு பாரு உன்னை எரிச்சிடறோன்ட்டு ஒரு காட்டுறது, வெறுப்பை காட்டுவது. அப்ப இந்த மாதிரி வந்து சாணூரனுக்கு தான் பண்றாங்களாம் மேற்கு வங்காளத்துல. சாணூரனை எரிக்கிறது, ஒரு தூணை வச்சு எரிக்கிறாங்கன்னா அது சாணூரனை எரித்தல் அப்படின்றது வந்து காலங்காலமாக அந்த பழக்கம் இருந்து வந்திருக்கு மேற்கு வங்காளத்துல. அதுதான் சரி. இதுல பதாகை அப்படின்னு ஒரு வார்த்தை வருது, அதுனா என்னது? கொடிகளாலும் பதாகைகளாலும். யாருன்னா கண்டுபிடிச்சிங்களா? நீங்க கேள்வி கேட்பீங்கன்னு போன வாரம் அதுக்கு மெனக்கட்டு படிச்சுட்டு தோரணம் மாதிரி இருக்கும்ல மாதாஜி, பெருசா செஞ்சிருப்பாங்கல்ல பேனர், துணியால. போர்டுன்னு சொல்லுவாங்க மாதாஜி. பில் போர்டு, பிளக்ஸ் போர்டுன்னு சொல்லுவாங்க பெருசா அதேதான் பண்ணி. அதேதான் பேனர் 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 கட்டுறோம். மாதாஜி சொல்லிட்டாங்க பாருங்க. தோரணம், தோரணம் இருக்கு. கொடிகள் தோரணம், பதாகைனா தோரணம் தான். சரி, சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்து 12வது கேள்வி. முஷ்டிகன் எவ்வாறு கொல்லப்பட்டான்? சொல்லவா மாதாஜி? சந்திராதேவி சொல்லுங்க. அதுபோல் முஷ்டிகனும் தனது முஷ்டியினால் பகவான் பலபத்திரன் தாக்கினான், பின்னர் அவனும் கொல்லப்பட்டான். ஒரு பயங்கரமான தாக்குதலை பகவானின் கரத்தினால் பெற்றவுடன் அந்த அசுரன் பெரும் வேதனையினால் நடுநடுங்கினான், இரத்தம் கக்கினான். பின்னர் புயற்காற்றினால் மரம் வேரோடு வீழ்வது போல் உயிரற்ற நிலத்தில் வீழ்ந்தான். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்வி 13வது கேள்வி. ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் ஸ்ரீ பலராமர் போன்ற மல்லர்கள் யார்? இவங்க 3 பேர். கிருஷ்ணர் வந்து 3 பேர், பலராமர் 2 பேர் கொண்டார். சொல்லிட்டீங்களா? நீங்க தான் நிறைய சொல்லிட்டீங்க வசந்தி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதாவது கிருஷ்ணர் வந்து சாணூரன், சலன், தோசலன் ஆகிய 3வரையும், பலராமர் முஷ்டிகன், கூடன் ஆகிய 2வரையும் கொண்டார். நன்றி, சரியா சொன்னீங்க. மக்கள் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரின் வெற்றியை எப்படி கொண்டாடினர்? மாதாஜி நான் சொல்றேன். இல்ல வேணாம், நீங்க வேண்டாம். ஒண்ணுதான் மாதாஜி. சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க, மாதாஜி சொல்லுங்க. ஓகே மாதாஜி. பலராமரும் தங்கள் இளம் ஆயர்குல நண்பர்களுடன் சேர்ந்து கொள்ளுமாறு அழைத்தனர். அவர்களோடு சேர்த்து பகவான்கள் ஆடவும் விளையாடவும் செய்தனர். அவர்களின் கால் சலங்கைகள் இசைக்கருவிகளின் இசைக்கேற்ப ஒலித்தன. கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் வெற்றியை உறவினர்களுடனும் நண்பருடன் சேர்ந்து ஆடிப்பாடி கொண்டாடினர். இது சாதாரண உலகத்துல நடக்கிற விஷயம்தான். ஒரு வெற்றினா நீங்க பாத்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்ல எல்லாம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அது அந்த மோளெல்லாம் அடிச்சுன்னு டம்முன்னு அடிச்சுன்னு ஆட்டம் போடுங்க. அப்புறம் அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் வெற்றி பெற்றால் அதற்கு எல்லாம் ஆட்டம் போடுங்க. அந்த மாதிரி வெற்றி பெற்றவர்கள் ஆடுவதை போல இங்க வந்து பகவானா பகவானுக்கு தான் எப்பொழுதுமே வெற்றி. வேற ஏதோ கிளாஸ் நடக்குது. அது போல இங்கு பகவான் ஏன் அப்படி பகவானை பார்த்துதான் இதெல்லாம் மக்கள் வந்து கத்துக்கிறாங்க. பகவானுடைய லீலையை பார்த்துதான் மக்கள்லாம் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். அதனால வெற்றியை கொண்டாடுவது எல்லா காலகட்டத்திலும் வழக்கமாக இருந்திருக்கிறது. மல்லர்கள் மாண்டதை கண்டு யாரெல்லாம் துக்கம் அடைந்தனர் பாருங்க. மல்லர்களுக்கும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் இருந்திருக்கு. அவங்கள பார்த்து யார் துக்கம் அடைஞ்சாங்க? ஜெயசுபத்ரா மாதாஜி. தாழ்ந்த ஆந்தர்களான கம்சன் என்ற புரோகிதர்கள் மாதாஜி. கம்சனுக்கும் இருக்கு. கம்சனும் கஷ்டப்பட்டான். மல்லர்கள் போயிட்டாங்களேன்னு கம்சன். அது பாருங்க, பணத்துக்காக வேலை செய்யற அந்தணர்கள். அந்த அந்தணர்கள்லாம் வந்து கையேந்தி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கம்சன் கிட்ட. அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டாங்களாம். 16வது கேள்வி. மல்லர்கள் மாண்ட பிறகு கம்சன் என்ன ஆணையிட்டான்? மல்லர்கள் வசுதேவரை கொல்லுங்கள் என்று ஆணையிட்டார் மாதாஜி. நிறைய ஆணையிடுறான். ஆயர்களுடைய சொத்து எல்லாம் தமது பகைவர்களின் பக்கம் நின்று எனது தந்தை உத்திரசேனரையும் அவரது துணைவர்களையும் கூட கொல்லுங்கள் என்று ஆணையிட்டார். அங்க பாட்டு பாடி நல்ல ஆட்டம் போடுறாங்கல்ல, அங்க நிறுத்த சொல்றாரு. ஏன்னா அவனுக்கு புரியல, வயிறு எரியுது. இப்ப என்னத்துக்கு இப்படி எல்லாம் ஆட்டம் போடுறீங்க, எதுக்கு இசை கச்சேரியை நிறுத்துங்க, ஆயர்கள்லாம் முதல்ல ஆயர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க, உக்ரசேனனை பிடிங்கள்,
இந்த 2 சிறுவர்களையும் நாடு கடத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டளைகளை அவன் இட ஆரம்பிச்சான். 17வது கேள்வி, ஸ்ரீ கிருஷ்ணர் கம்சனை எப்படி பிடித்தார்? இதுல ஒரு அழகான ஓமானம் இருக்கு. நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. கையில் வாளுடனும் கம்சன் வானில் பறக்கும் ஒரு பருந்தை போல் மிகவும் வேகமாக இடப்புறமும் வலப்புறமும் ஓடி வந்தான். ஆனால் யாராலும் தடுக்க வேண்டாம் வலிமையுடைய பகவான் கிருஷ்ணரோ தார்ஷியனின் மைந்தன் ஒரு பாம்பை உறுதியுடன் பற்றுவது போல் ஆற்றலுடன் அவ்வரசனை பிடித்தார். ஒரு இதுக்கு இந்த கேள்வி ஒரு உப கேள்வி இருக்கு. யார் பதில் சொல்றீங்கன்னு பாருங்க. இது யாரு சொல்றாங்க? தார்ஷனின் மைந்தன். தார்ஷனின் மைந்தன் யாருக்குன்னா தெரியுமா? துளசி மாராணி மாதாஜி. போன வாரம் கேள்வியா கேட்பீங்கன்னு நான் ஆசையா தேடி கண்டுபிடிச்சு படிச்சுட்டு வந்தேன். நீங்க கேட்கல. உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நான் சொல்லுங்க. தார்ஷனின் மைந்தன் யார சொல்லுங்க. தெரியல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க அப்ப படிக்கலையா அந்த கேள்வியே? இல்ல படிக்கல மாதாஜி. நான் தேர்ச்சி சீர் வச்சுனா பிஸியா இருக்கிற மாதாஜி. நான் போன வாரமே இந்த கேள்வி நீங்க என்ன கேட்பீங்கன்னு நினைச்சேன். யாருக்காவது தெரியுதா? பாத்தீங்களா வசந்தி மாதாஜி ஸ்மார்ட்டா பதில் சொல்றீங்க. ஏன்னா பாம்ப கொள்றதே கருடன் தான். தார்ஷயன் அப்படின்னா அது கஷ்யப்பர். கஷ்யப்பரனுடைய மகன் கருடன். அந்த பாம்புங்களும் கஷ்யப்பருடைய மகன்கள் தான். எனிவே இங்க ஒரு பாம்பை கருடன் எப்படி தூக்குறாரோ அப்படி கம்சனை கிருஷ்ணர் தாக்கினார் அப்படின்னு இங்க வர்ணனை வருது. தாட்சியன்னா கஷ்யப்பர் முனிவரா மாதாஜி? அப்படின்னா ஆமா. தாக்ஷயன் கஷ்யப்பர். 18வது கேள்வி, கம்சன் கொல்லப்பட்டதை மக்கள் கண்டவுடன் என்ன செய்தனர்? விஷ்ணு புராணம் மேற்கோள் காட்டி கூறவும். யசோதா மாதாஜி. யசோதா மாதாஜி. சரஸ்வதி மாதாஜி. பார்வையாளர்களில் பலர் உயரமான மேடையிலிருந்து உதைத்து கீழே தள்ளப்பட்டதினால் கம்சன் மூர்ச்சி அடைந்திருக்கிறான் என்றே நினைத்தனர். அதனால்தான் பகவான் அவனது ஹரே கிருஷ்ணா. சரஸ்வதி மாதாஜி தான் பதில் சொல்றீங்க. ஆமாங்க மாதாஜி. அதனால்தான் பகவான் கிருஷ்ணர் அவனது இறந்த உடலை அனைவரும் காண இழுத்துச் சென்றார். அப்போது தானே கொடிய அம்சன் உண்மையில் இறந்துவிட்டான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர். என்றும் வியப்பொலி கண்ணிமைக்கும் நேரத்தில் கம்சன் மடிந்து விட்டானே என்னும் ஆச்சரியத்தில் மக்களிடமிருந்த எழுந்த ஒலியாகும் என்று விஸ்வநாத சக்கரவர்த்தி விளக்கம் அளிக்கிறார். பார்வையாளர்கள் வியப்பு பற்றி விஷ்ணு புராணத்தில் ததோகாஹா கிருதம் சர்வம் ஆசித் தத் ரங்கமண்டலம் அவஞ்சயா ஹதம் திருஷ்டுவா கிருஷ்ணேன மதுரேஸ்வரம். மதுராவின் மன்னன் கிருஷ்ணரால் மிகவும் அலட்சியமாக கொல்லப்பட்டதை அங்கிருந்த மக்கள் கண்டவுடன் அரங்கம் முழுவதும் வியப்பொலியினால் நிறைந்தது என்று. நன்றி, சரியா சொன்னீங்க. கம்சனுக்கு எவ்வகை முக்தி கிடைத்தது? எப்படி கிடைத்தது? நீங்க பதில் சொல்லுங்க மாதாஜி. என்ன கேக்குறீங்க? எந்த முக்தி கிடைச்சதுன்னு புக்ல போட்டிருக்கேன். சாரூபியமுக்தி மாதாஜி. பரமபுருஷ பகவான் தன்னை கொன்று விடுவார் என்ற நினைவினால் கம்சன் எப்போதும் கவலையிலே ஆழ்ந்திருந்தான். ஆகையினால் அவர் பருகும் போதும் உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஏன் சுவாசிக்கும் பொழுதும் கூட அவன் தன் முன்னால் சக்கரத்தை கையில் தாங்கிய பகவானையே கண்டான். அதனால் கம்சன் தனது மரணத்துக்கு பின் கிடைப்பதற்குரிய பகவானின் அதே வடிவத்தை எய்து பெற்றும் சாரூபிய முக்தியை பெற்றான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. பகவானே நன்றிருந்ததுனால பகவான் அடைய பெற்றான். 20வது கேள்வி, கம்சனின் இளைய சகோதரர்கள் யார்? ஹரே கிருஷ்ண. கங்கன் மற்றும் நியோபுராதன். சரியா சொன்னீங்க. 8 பேரு. அதுல 2 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. கம்சனுக்கு 8 சகோதரர்கள். அதுல 2 பேர் தான் சொல்லப்பட்டிருக்கு. 21வது கேள்வி, கம்சனின் இளைய சகோதரர்களை யார் கொன்றது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. தாக்குவதற்கு தயாராக அவர்கள் பகவான்கள் இருவரையும் நோக்கி வேகமாக ஓடிய பொழுது ரோகிணியின் மைந்தரான பகவான் பலராமர் சிங்கம் பிற விலங்குகளை எளிதில் கொள்வது போல் தமது கதாயுத்தினால் அவர்களை கொன்றார். 22வது கேள்வி, கம்சனின் மனைவியரும் அவருடைய சகோதரர்களின் மனைவியரும் எவ்வாறு ஞான மொழிகளை கூற முடிந்தது?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உணர்ச்சி வசப்பட்டு தங்கள் துக்கத்தினை வெளிப்படுத்திய பெண்கள் இப்பொழுது ஞான மொழிகள் உரைக்கின்றனர். அவர்கள் எல்லாவற்றையும் உண்மை நிலையில் பார்க்க தொடங்குகின்றனர். காரணம், சமீபத்திய நிகழ்வுகளின் வேதனையிலிருந்து அவர்களின் மனங்கள் தூய்மைப்படைந்து விட்டதும் பகவான் கிருஷ்ணரின் தொடர்பே ஆகும். கம்சனுடைய மனைவிகள்லாம் வந்து கம்சன் செத்து போனப்ப அவங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, நீ பண்ண தப்பு தான் உன்னை வந்து சாகடிச்சிச்சு அப்படின்னு பேசுறாங்க. இது ஒரு ஞானம்தான். கம்சனுடைய மனைவிகள்னா கெட்டவங்க தான். அவங்க எப்படி இப்படி நல்லத்தனமா பேச முடிஞ்சது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, 2 விஷயம். ஒரு விஷயம் வந்து, எப்ப நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோமோ, நிறைய துன்பம் அனுபவிக்க நம்முடைய மனங்கள் தூய்மை அடையும். துன்பம் வந்தாலே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய கர்ம வினைகள் கழிகின்றதுன்னு அர்த்தம். அவங்க ஒரு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்து மன தூய்மை அடைகிறாங்க. ஆனால் ஒரு விதத்துல துன்பம் நல்லதுதான். துன்பம் வந்து அறிந்து இது ஏன் வருது அப்படின்னு அறிஞ்ச அந்த ஒரு உணர்தல் நமக்கு வந்துடுச்சுன்னா நல்லது. அடுத்தது வந்து கிருஷ்ணர் அங்க இருக்கிறார். கிருஷ்ணருடைய சாநித்தியம்னா தொடர்பு. சும்மா காத்தடிச்சா கூட போதும். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய எப்படி சத் சங்கத்தினால பக்தர்களா மாறுறோம் நம்ம எல்லாம். பகவானே அங்க இருக்கிறாருன்னும் போது அதனுடைய தொடர்பு வந்து தூய்மைப்படுத்தும். இதுவும் ஒரு காரணம். அங்க இருக்கிற அசுரர்கள்லாம் முக்தி அடைந்ததுக்கு காரணம் வந்து பகவானை நேரிலே பாக்குறாங்க. நேர்ல பார்க்கும்போது நல்லதுதான் நடக்கும். பத்மாவதி மாதாஜி, அப்போ கம்சனும் சாகும்போது திருந்தி இருப்பான் தானே? திருந்திதான் போக முடியும். அங்க என்ட்ரினாலே அந்த மாற்றம் இல்லைன்னா போக முடியாது. அப்படியே போனாலும் திரும்பி இறங்கிடணும். சரி, ஏதோ ஒரு புண்ணியத்தினால அங்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க தாக்கு பிடிக்க முடியாது. நான் போறேன்னு கீழே இறங்கிடுவாங்க. இப்ப நம்ம எல்லாம் கூட போற அளவுக்குரிய புண்ணியத்தை எல்லாருமே பண்ணியாச்சு. எல்லாம் பிருந்தாவன் போயாச்சு, மாயாப்பூர் போயாச்சு, கங்கையில குளிச்சாச்சு, யமுனையில குளிச்சாச்சு, பிரசாதம் சாப்பிட்டாச்சு, பாகவதம் தொட்டாச்சு, சைத்தன்ய சரிதாமிர்தம் தொட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அங்க போயிடுவோம், எல்லாரும் போயிடுவோம். ஆனா நாமளே அங்க இருக்க பிடிக்காம கீழே இறங்கிடுவோம். ஆமா, ஏன்னா நம்மளால அங்க தாக்கு பிடிக்க முடியாது மாதாஜி. ஆனா ஒன்ஸ் வந்துட்டா அவர் கீழே திரும்பி வருவதே இல்லைன்றாரே மாதாஜி கீதையில. தீர்மானமா போனோம்னா வரமாட்டோம். போறதுக்கான புண்ணியத்தை எல்லாருமே பண்ணியாச்சு. அங்க நாம என்ன பண்ணணும்னா, சரியான பக்தர்களாக மாறணும்னா கீழே இறங்குவதற்கு வாய்ப்பு கிடையாது. அங்க போறதுக்கான புண்ணியம் பிரபுபாதரே கொடுத்தாச்சு, நமக்கு கொடுத்துட்டாரு. போறது சுலபம், தக்க வைக்கிறது கஷ்டம். அங்க போய் கிருஷ்ணர்கிட்ட திரும்பியும் நம்ம பொறாம தான் பட போறோம். ஏன்னா பொறாமையை எடுக்கலன்னா, மேம்போக்கான பக்தி தொண்டு எல்லாரையும் பண்ணியாச்சு. மேம்போக்காக எல்லாரும் சரி, ரெடி, எல்லாரும் ரெடி. ஆனா உள்ள ஆத்மார்த்தமா மாறலன்னா அங்க இருக்க முடியாது நம்மால. ஃபர்ஸ்ட் என்ட்ரி கிடைக்காது. இருந்தாலும் சொல்றேன், சரி, ஒரு கிரேஸ் மார்க் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணர் போனா போதுன்னு பாஸ் போடுறாங்கல்ல. இப்ப வந்து அரசாங்கம் ஒரு சட்டம் வச்சிருக்கான், எந்த மாணவர்களையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதனால எப்படியாவது எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு மார்க் போட்டுருவாங்களாம். முட்டையை நீங்க ஏதோ ஒன்று கிறுக்கிட்டு வந்தா கூட அரை மார்க்குன்னு போட்டு ஏதோ அந்த கேள்வியை புள்ளி வச்சுக்கிட்டீங்கனாலும், ஒரு கேள்வி கேட்கறாங்க, அதுல பதில் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டீங்கன்னா அப்படியே ஒரு அரை மார்க் அப்படியே போட்டு இப்ப பக்தி சாஸ்திரி படிக்கிறவங்களை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கஷ்டமா படிச்சாலும் நல்ல தீவிரமா படிச்சாலும் சும்மா போய் பக்தி சாஸ்திரியில உட்காந்தீங்கன்னா கூட சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. ஏன்னா பக்தர்களை வந்து மனம் உடையக்கூடாதுன்னு இது எனக்கு தெரியும். ஏன்னா என் கூட வந்து ஒரு சைனீஸ் மாதாஜி படிச்சாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க கிளாஸ்க்கு வரல, படிக்கல. அப்புறம் அவங்க மனசு உடையக்கூடாதுன்னு சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அது காரணம் என்னன்னா, எப்படியாவது இல்லைன்னா அவங்க பண்ற கொஞ்சம் கூட பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த போர்டு அப்படித்தான் பண்ணுது. அந்த இங்க மாயாப்பூர் போர்டு எல்லா போர்டும் சில இடங்கள்ல பண்ண வைக்க மாட்டாங்க. சைபர்னா சைபர் தான் போட்டு அனுப்புவாங்க. கோயம்புத்தூர் எல்லாம் ஃபெயில் பண்ணி விட்டுருவாங்க மாதாஜி. அந்த பேப்பர் நல்லதுதான். அதுல ஃபெயிலு, ஈஷா புனிஷத்துல ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் மறுபடியும் எடுக்க சொல்லுவாங்க. நல்லது.
இன்னைக்கு இங்க உட்காந்து சொல்றேன், நாளைக்கு அடுத்த வாரம் நான் எப்படி இருப்பேன்னு எனக்கே தெரியாது. இன்னொரு ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கு. அங்க வந்து ரொம்பவே கஷ்டம் பக்தி சாஸ்திரி படிக்கிறது. அது வந்து அந்த எக்கோ வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் வந்து அதாவது பிரம்மச்சாரிகள் டாப் லெவல்ல இருக்கிறவங்க தான் போயிட்டு நல்லா படிக்கிறாங்க. அது அங்கேயும் இருந்து படிக்கணும்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப, அதாவது நீங்க எங்க சர்டிபிகேட் வாங்குறீங்கன்றதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும்? பிருந்தாவனத்துல அப்படிதான் மாதாஜி சொல்றாங்க, டஃபா இருக்குது கொஸ்டின் அப்படின்னு தான் மாதாஜி சொல்றாங்க பிருந்தாவனத்துல. தெரியல, எனக்கு தெரியாது. எழுதணும்னு சொல்றேன். இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் ஈஸியா இருக்குது, எங்களுக்கு 2 கொஸ்டின் கூட தெரிய மாட்டேங்கிறாங்க சொன்னாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து தயை காட்டி பாஸ் போட்டா கூட நான் இங்க இருக்க மாட்டேன் கிருஷ்ணான்னு அங்க போய் அழுவோம், ஒப்பாரி வைப்போம். அப்ப சரி சரி கொஞ்சம் போய் திருந்தி நல்லா படிச்சு பாஸ் ஆகி வாங்க, மெதுவா வாங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. அடுத்த கேள்வி, ஏன் தேவகியும் வசுதேவரும் ஸ்ரீ கிருஷ்ண பலராமரை மார்புற தழுவவில்லை? கிருஷ்ண மாதாஜி. அனிமா மாதாஜி. தேவகியும் வசுதேவரும் குவிந்த கரங்களுடன் தம் முன் நிற்கும் கிருஷ்ணரும் பலராமனும் பிரபஞ்சத்தின் தலைவர்கள் என்று இப்போது அறிந்து கொண்டனர். அதனால் அச்சத்தின் காரணமாக அவர்கள் தங்கள் புதல்வர்களை மார்புற தழுவவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவங்க வந்து தேவிக்கும் வசுதேவருக்கும் இப்ப வந்து இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் சாதிச்சுட்டாங்க என் குழந்தைங்க. இப்ப கண்டிப்பா இவங்க கடவுள் தான், கடவுளாலதான் இது சாத்தியமாகும். அசரீரி வேற சொல்லிடுச்சு, கடவுள் வரப்போறாரு எனக்கு 8வது குழந்தையா, அதனால அவர் தான் வந்துட்டாரு, அதனாலதான் இது சாத்தியமாச்சுன்னு பயபக்தி வந்துருது. ஆனா அடுத்த அத்தியாயத்துல இது மாறும், அதை நம்ம பார்க்கலாம். பக்தர்களுக்கு இந்த பாடத்துல ஏதாவது கேள்விகள் கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்கா? மோகினி ரூபா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப வந்து அந்த பூதனா மற்ற கம்சன் எல்லாருக்குமே அவங்க வந்து அந்த எதிர்பார்த்தானே செயல்பட்டு ஆனா அவங்களுக்கு மரணத்தோட வந்து முக்தி கிடைக்குது. அப்படி என்னும்போது அவங்களுக்கும் இந்த அரசியல்வாதிகள் கிருஷ்ணரை எதிர்க்கிறது, வர்ணாசிரம தர்மத்தை கொள்கைய முறியடிக்க பாக்குறது, அப்படிப்பட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம் காணலாம்? அவங்களும் எதிர்க்கத்தானே பாக்குறாங்க. அப்ப அந்த டைம்ல அவங்களும் கிருஷ்ணரை மறைமுகமா நினைக்கிற மாதிரி தானே இல்லையா? இல்ல, அவங்க கடவுளே இல்லைன்றானுங்க. அவங்களுடைய ஆக்சுவலி நான் வெள்ளிஞ்சாதம் செஞ்சேன். இப்ப பொதுவா இருக்க நம்ம கலியுகத்துல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கடவுளை எதிர்க்கிறாங்க இல்லையா? அது போலவே கம்சன் பூத்தனா இவங்க எல்லாம் கடவுளை எதிர்த்தாங்க. இவங்க எல்லாம் கடவுளுடைய லீலைகள்ல பங்கு வர்றதுக்கு ஏதோ மிகப்பெரிய புண்ணியங்களை செஞ்சிருக்கணும். இவங்க ஏதோ கடவுளுடைய லீலையில, கிருஷ்ணருடைய லீலையில வர்றதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்கணும். இல்லைன்னா இங்க என்ட்ரி கிடையாது. இதுல பலதரப்பட்ட அசுரர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வீர ரசத்துல கிருஷ்ணரோட சண்டை போடக்கூடிய அசுரர்களும் இருக்கலாம். இப்ப நம்ம பார்த்தோம்னா தண்டவக்கரா, சிசுபாலன் எல்லாம் ஜெய விஜயா. கிருஷ்ணருடைய லீலைக்கு வரக்கூடியவர்கள் கண்டிப்பா ஏதோ ஒரு பிளஸ்னாலதான் வராங்க. மைனஸும் இருக்கலாம், ஒருவேளை நிஜமாகவே கெட்டவர்களாக கூட இருக்கலாம். இதனுடைய நுணுக்கங்கள் நம்மளுக்கு தெரியாது. அதனால அங்க எப்படி கிருஷ்ணர் அவங்கள பாஸ் போடுறாரு, எப்படி தன்கிட்ட வச்சுக்கிறாரு, இந்த அசுரர்கள்லாம் இவ்வளவு பாவத்தை பண்ணியும் மன்னிச்சிடுறாரு அப்படின்றதெல்லாம் அந்த கிருஷ்ணருக்கும் பக்தர்களுக்கும் அந்த குறிப்பிட்ட அசுரர்களுக்கும் உள்ள ஒரு கணக்குன்னு கூட வச்சுக்கலாம். சரியா? இது பரவாயில்ல, விட்டுறலாம். இப்போ நீங்க கேட்டது அரசியல்வாதிகள் தான் உண்மையான அசுரர்கள். இவர்களுக்கெல்லாம் ஓய்வே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா அவங்க கிருஷ்ணரை பார்க்கவில்லை, கிருஷ்ணர்களுடைய லீலையில பங்கேற்கவில்லை. இதெல்லாம் ஸ்பஷ்டமா நல்லா தெரியும். இவனுங்களுக்கெல்லாம் பல 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 கோடி ஜென்மம் நரகவாத வாசம் அப்படின்றது கேரண்டீடு. இதுல ஒரு சந்தேகமே படக்கூடாது. நீங்க இந்த ஜீவாத்மாக்கள்ல கண்டிப்பா கீழே தான், அத்தல வித்தல சுத்தல தலாத்தலக்கு கீழே, இந்த அதுக்கெல்லாம் கீழே எத்தனையோ இந்த நரகலோகங்கள்ல அதெல்லாம் இதுங்கதான் போய் ஃபில் பண்ண போதுங்க. அதுல சந்தேகமே இல்லை. இந்த கிருஷ்ணருடைய லீலையில வரக்கூடிய இந்த அசுரர்களோட அந்த அசுரர்களை ஒப்பிடவே முடியாது. இதுங்கதான் நிஜமான அசுரர்கள். அவ்வளவுதான்.
ஓகே மாதாச்சி, நன்றி. என்னன்னா சில பிரபுபாதா அந்த அரசியல்வாதிகள் தான் அசுரர்கள் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ எனக்கு என்னன்னா அந்த அந்த லீலையில வர அசுரர்களுக்கு எல்லாருக்குமே கிருஷ்ணர் வந்து முக்தி கொடுத்திருக்கிறாருன்னா, அப்ப இந்த நிலையில அவங்களும் தானே இல்ல இல்ல எதிர்க்கிறாங்க அதுங்க அப்படி தான் நினைச்சு. நிஜமான அசுரர்கள். அதுங்க கிடையாது. அவங்க லீலைக்காக வேஷம் போட்டு கூட வந்திருக்கலாம். அது ஆமா மாதாஜி, எப்படி அந்த அதுதான் உண்மை. நுணுக்கமான விஷயங்கள் ஆச்சாரியர்களுக்கு தெரியலாம். பூத்தனான்றது அம்மா பதவி வாங்கிக்கிச்சு. அப்ப நம்ம பூத்தனா பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது அதுக்குரிய புண்ணியத்தை கண்டிப்பா பண்ணியிருக்கோம். பண்ணாக அங்க என்ட்ரியே கிடையாது. ம். கோலோக பிருந்தாவனத்துல அசுரர்களுக்கு என்ட்ரி கிடையாது. ஏதோ புண்ணியம் இருக்கு, அந்த கணக்கு இருக்கு, லீலையில வர்றதுக்கான விஷயங்கள் இருக்கு, அதனால அவங்களுக்கு கொடுக்குறாரு. இல்ல அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஒரு அசுரன் இருக்கிறான், பகாசுரன் இருக்கிறான், பிரலம்பாசுரன், எத்தனையோ தேனுகாசுரன், நிறைய அசுரர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால கிருஷ்ணருடைய லீலைக்கு வந்துட்டாங்க. ஆனா அவர்களை தூய்மைப்படுத்தி, இல்ல அவருடைய சங்கம் கொடுத்தாருல கிருஷ்ணர், கிருஷ்ண பக்தர்களுடைய சங்கம் அவங்களுக்கு போகுது. அதனால பல பிறவிகளுக்கு அப்புறம் தூய்மை அடைஞ்சு கூட போயிருக்கலாம். இந்த காரணங்கள் நமக்கு காட்டப்படவில்லைன்றது உண்மை. இந்த அசுரர்கள் பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க எல்லாம் நரகத்துக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். அதுல ஒரு சந்தேகமே கிடையாது. இப்ப இருக்கிற அசுரர்களுடைய மனநிலையெல்லாம் பாருங்களேன். இதுல நமக்கு சந்தேகமே வரக்கூடாது. ஏன்னா பாருங்க, திருப்பதி லட்டுல போய் மாட்டுக்கறி வைக்கலாமா சொல்லுங்க? எவ்வளோ கொழுப்பு இருக்கும் பாருங்க. எவ்வளவு கொழுப்பு இருந்தா, எவ்வளவு அதிகார திமிர் இருந்தா சாத்தியமாகுமா பாருங்க. அது எப்படி சாப்பிட முடியும் மாதாஜி? அது நினைச்சாலே நேத்துக்குதான் நானும் பார்த்தேன் இத. மாதாஜி எல்லாரும் சொல்றாங்களே நியூஸ் வருது, அது நிஜம்தானா? நிஜம்தான் மாதாஜி, இல்லன்னா எப்படி வரும்? அப்ப எந்த அளவுக்கு அசுரர்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இது எவ்வளவு பெரிய இடம், அந்த இடத்துக்கு வந்து அங்க போய் அப்படி பண்ணலாமா? பண்ணலாமான்னா அப்ப எவ்வளவு தைரியம் பாருங்களேன். இது பண்ணிய நான் நல்லா தானே இருக்கிறேன் இல்லையா? அதுக்கு சில விஷயங்கள்லாம் இப்ப இங்க சொல்ல முடியாது, அப்புறம் சொல்றேன். பத்மாவதி நான் சொல்றேன். பத்மாவதி கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நான் அப்புறம் மைக்க நித்துறேன், அப்புறமா பதில் சொல்றேன். பத்மாவதி சொல்லுங்க. மாதாஜி, எனக்கு அதான் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த அசுரர்களுக்கும் அந்த அசுரருக்கும் மேட்ச் ஆகாதுன்னு. ஆனா எனக்கு சட்டுன்னு ஒண்ணே ஒண்ணு ஞாபகம் வந்தது. என்னன்னா அந்த இவர் கருணாநிதி வந்து கடைசியில ராமானுஜர் சரித்திரம் எழுதி அந்த நம்ம இவர் கௌரங்க தாமோதர் தாஸ் அதை டைரக்ட் பண்ணி மகாராஜ் போய் அவரை நேர்ல பார்த்து அந்த பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவரையே போய் ஆசீர்வாதம் பண்ணார். அதனுடைய விளைவு வந்து அவர் ஏகாசி அன்னைக்கு போனார் மாதாஜி. இருக்கலாம், கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். சொல்பம் அப்பியசிய திராயத்தோ மகத்தோ பயாத்த. இப்ப நிறைய பக்தர்கள் ஆனா கூட நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறாங்கல்ல. அப்ப நமக்கு புரியுது, என்ன இவங்க இவ்வளவு பக்தர்களா இருந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறாங்களேன்னா, இல்ல இதுதான் காரணம். அவங்க கொஞ்சோண்டு பண்ணாங்க பாருங்க, அது அவங்கள பக்தர் ஆக்குது அடுத்த பிறவில. இருக்கலாம். அதாவது நான் சொல்றேனே, ஒரு ஒரு ஜீவனுடைய கணக்கு எங்க பிளஸ் எங்க மைனஸ்ன்றது வந்து அவங்க கிட்டதான் இருக்கு, நம்ம கையில தெரியாது. அதனால பிளஸ் ஆகலாம், மைனஸ் ஆகலாம், இல்ல டைரக்டா நரகமாகவும் மாறலாம். ஆனா அதே அதே நபர் தான், ராமர் தான் இலங்கைக்கு பாலம் கட்டினாரா அப்படின்னு கேட்டாரு. இங்க இவர் கூட இதுல ஒரு பெரிய அரசியல் இருந்தது, இந்த ராமானுஜர் கதையை எடுத்தப்ப கூட. அதுல அவர் அடிக்கடி அந்த ராமானுஜரை பத்தி பேசும்போது அவங்க அடிக்கடி சொல்வாரு, ஜாதி மத பேதமின்றி புரட்சியை ஏற்படுத்திய ராமானுஜர். அவர் அங்க ராமானுஜரனுடைய முக்கியமான கொள்கை கிருஷ்ண பக்தியை பரப்புவதுதான். ஜாதி மத பேதத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு தான் வர்றாங்களே அம்பேத்கர், பெரியாரு, அவங்க இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே. ஜாதி மதம்ன்றது செகண்டரி. அதை தாண்டி எல்லாருக்கும் பக்தி கொடுக்கணும்னு நினைச்சாரு, அது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதான் அவர் போட்டு நான் அப்பதான் அவங்க வந்து மனிதர்கள்ல சமத்துவம் பேசுறாங்கன்றது தெரியணும்ட்டு அந்த சீரியலே கொஞ்சம் அரசியல் வாடையா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அரசியல்வாதிகள் தயவுல போனதுனால பாதியிலயும் நின்னு போச்சு, பாதியிலயும் நின்னு போச்சு. என்ன அவர் சன்னியாசம் வாங்கிக்கிற வரைக்கும் இருந்தது மாதாஜி. அப்புறம் அவர் போயிட்டாரு, அப்புறம் ஃபண்டு கொடுக்க முடியலன்னு இவர் நிறுத்திட்டேன் அப்படின்னாரு. அது உண்மைதான். ஆனா அதான் அது பாருங்க, அதோட போல அது கண்டினியூவே ஆகல. எனிவே அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் தான். அவரு எப்படியோ கொஞ்சோண்டு சுக்குர்த்தி இருந்திருக்கு அவருக்கு, அதனால அது பண்ணி கொஞ்சம் புண்ணியத்தை தேடிக்கினாரு. ஆனா முழுக்க முழுக்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஆன்மீகம்ன்றதே இல்லை. ஆன்மீகம் அப்படி இருந்தா கூட ரகசியமா போய் சாமி கும்பிட்டதெல்லாம் வந்து
எங்கடா நம்ம வந்து இவ்வளவு பாவத்தை பண்றோமே என்ன ஆகுமோன்ற பயத்தினாலே தவிர வேற எந்த ஒரு நற்குணங்களால கிடையாது. எனிவே சரி. ஆம், வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? மாதாஜி 2 கொஸ்டின் எனக்கு டவுட் தீர மாட்டேங்குது மாதாஜி. கேளுங்க. இந்த இந்த என்ன பூதனா வந்து பல குழந்தைகளை, கோடிக்கணக்கான குழந்தைகளை கொன்னா, அப்போ ஒரு குழந்தையவே பகவான் வந்து ஒரு உயிரினத்தை வந்து சாகடிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்ப அவருக்கு மட்டும் எப்படி மாதாஜி அம்மாவோட ஸ்தானம் கொடுத்தாரு? அப்புறம் ரெண்டாவது இன்னொரு கேள்வி, அதுக்குள்ள இந்த கேள்வி மறந்து போச்சு. நான் இதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள அதை கண்டிப்பா திருப்பதி லட்டுல வந்து இந்த திருப்பதி லட்டு பத்தி சொன்னீங்களா மாதாஜி? அது எப்படி நடக்குது? எப்படி அவங்க போய் அங்க பண்ணுனாங்க? அது எப்படி அலோவ் பண்ணுனாங்க அப்படிங்கிறது எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கு புரியல மாதாஜி. புரியல. சரியா, இந்த உலகத்தினுடைய செயல்கள், அந்த கர்ம வினைகள் எப்படி மக்களை பிணைக்கிறது, எப்படி மக்களை விடுவிக்கிறது அப்படின்ற கணக்கு இப்ப கூட நான் சொன்னேன். கர்மனோஹி போதவ்யம். கர்ம வினை என்பது நுணுக்கமானது, மனிதர்களால கண்டறிய முடியாதது. இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ள வேண்டியது, அங்கு நீ பூத்தனையா போனினா கூட தாயா போயிட்டாவ. கிருஷ்ணருக்கு சம்பந்தத்துல போயிட்டு ஒரு இவ்வளவு குழந்தைகளை கொன்னாலும் யானி காணி ச பாப்பானி பிரம்மத்தியதிகனி தானி தானி பிரணஷந்தி பிரதட்சிணே பதே பதே. கடைசியில நீ உணர்ந்துட்டீனா, கடைசி நிமிஷத்துல நான் பண்ணதெல்லாம் பெரிய பாதகம், நான் மாறணும் அப்படின்ட்டு கடைசியில நீ உணர்ந்தீனா உனக்கு மன்னிப்பு தரப்படும். அந்த உணர்தல் சரியா தப்பா? சில நேரத்துல நாம கூட தப்பு எல்லாம் பண்ணுவோம், பண்ணிட்டு போலியா உணர்வோம். அப்பனா அங்க மன்னிப்பு கிடையாது. ஏன்னா திருப்பியும் அது செய்யற அந்த தவறு செய்யறதுக்கான உந்துதல் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த உந்துதலை வேரோட பிடுங்கி எறியக்கூடிய ஜீவன்களுக்கு முக்தி உண்டு. இந்த கணக்கெல்லாம் பாருங்களேன், இவங்க சரி இவங்க தப்பு, இவங்களுக்கு முக்தி இல்லை அப்படின்ற கணக்கு போடுறவர் கிருஷ்ணர். அத நம்மால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் பூத்தனைக்கு கருணை காமிச்சாருன்னா, தாய் மாதிரி வந்து பால் ஊட்டினா, அவ்வளவுதான். பால் ஊட்டணும்ன்றது நல்ல எண்ணம், அடுத்த எண்ணம் தான் விஷம் கொடுத்து சாகடிக்கணும்ன்றது. பால் ஊட்டிட்டால, அதனால அவ தாய். அது மட்டும் இல்லாமல் அவள் கண்டிப்பாக கிருஷ்ணருடைய லீலையில் பங்கேற்பதற்கான புண்ணியத்தை செய்திருக்க வேண்டும். அதனால அவளுக்கு வில்லி ரோல் கொடுத்துட்டாரோ என்னவோ. அவருடைய லீலையில பகவான் தானே இந்த லீலைகள், அவருடைய லீலைகளை இப்ப உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துபவர் கிருஷ்ணர்னாலும், அவருடைய லீலையில முழுக்க முழுக்க 100% அவருடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கும். அப்ப அதனால யாராவது ஒரு பக்தருக்கு கூட ஒரு கெட்ட வேஷம் கொடுத்துருக்கலாம். ஒரு நாடகம்னு வச்சுக்கோங்களேன், நாடகத்துல வில்லன் வில்லி, கதாநாயகன் கதாநாயகி அப்படின்லாம் இருக்கிறாங்கல்ல. அப்ப ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரோல் கொடுக்குறாரு டைரக்டர். அப்ப இவங்களுக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அரக்கியான வேஷம் கொடுத்துருக்கலாம். இந்த லீலையெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்றதெல்லாம் நமக்கு கொடுக்கல, நமக்கு இன்ஃபர்மேஷனே கிடையாது. நமக்கு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்கப்படுறாங்கன்னா, இப்ப இந்த லீலை பூத்தனா லீலையில இருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னும் போது, கிருஷ்ணர் மேல வெறுப்பு காட்டாத, அன்பு காட்டு அப்படின்றதுதான். அப்ப பூத்தனைக்கே கருணை வச்சவர் நமக்கு கருணை வைப்பாரு, அதனால நீ இப்ப அன்பா இரு அப்படின்ற பாடம் தான் நமக்கு. பூத்தனைக்கு எப்படி கருணை காமிச்சாரு அப்படின்றதுல நிறைய ஆச்சாரியர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம மேம்போக்கா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. கருணை காமிச்சார்ன்றது உண்மை. அந்த அம்மாவை அப்புறமா கருணை காமிச்சு முக்தி கொடுத்துட்டாருன்னே வச்சுப்போமே, நம்ம ஒரு கற்பனைக்கு போலாம். இப்ப அதுக்கப்புறம் அந்த அம்மாவை திருத்துற வேலையை அவர் பண்ணியிருப்பார். இப்ப நாம கூட நம்மளுக்கு முக்தி கொடுத்துடுறாருன்னு வச்சுப்போம், அப்புறம் நம்மளை திருத்தி தான் அங்க அட்மிஷன் கொடுப்பாரு, திருத்துவர். திருத்துற வேலையை அவருதுதான். நம்ம எல்லாம் இப்ப பாவிகளா இருக்கிறோம்ல, இந்த பாவிகளை திருத்தும் வேலையும் அவனதுதான், நம்மளது இல்ல. நமது இல்ல. நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்து நம்மளை திருத்துவார், நமக்கு ஒரு சரியான பாடத்தை காட்டுவார். நான் இதை வச்சு என் வேலையை சாதிச்சுக்கிறேன், நான் அதை வச்சு என் குறுக்கு வழி பார்த்துக்கிறேன், நான் அதை பண்றேன், நான் இது பண்றேன் அப்படின்ட்டு பக்தியில குறுக்கு வழியே செல்லாது. குறுக்கு வழியில போக முடியாது, அப்புறம் நடக்காதுமா அப்படின்னு சொல்லுவார். அது ஏன் காட்டுவார் நமக்கு.
நமக்கு ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக தருவார். பூத்தனையோட என்ன விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்னா கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவர், அவ்வளவுதான். இது மட்டும் பாடம் கத்துக்குங்க. எப்படி கருணை வாய்ந்தவர்லாம் நமக்கு தேவையில்லை. கிருஷ்ணர் கருணை வாய்ந்தவர், நமக்கு கருணை காட்ட தயாராக இருக்கிறார். பூத்தனைக்கு கருணை காமிச்சார், எனக்கும் கருணை காட்ட தயாராக இருக்கிறார். கருணையை ஏற்க நான் தயாராக இல்லை. இந்த பாடம் தான். ரெண்டாவது திருப்பதி லட்டு. இங்க இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது மாதாஜி, மொத்தம் நடக்குது. கலியுகத்துல கிருஷ்ணர் திருப்பதி பாலாஜி கண்ணை மூடி நிக்கிறாரு, கண்ணை திறந்து நிக்கல. நீ என்ன ஆட்டம் போடுறியோ போடுன்னு பேசாம தானே இருக்கிறாரு. நீ என்னென்ன பண்றியோ கலியுகத்துல முழு சுதந்திரம். ஒருவேளை இது கூட பண்ணலாம், அங்க பாலாஜி பக்கத்துல இது இயேசு கிறிஸ்து நிக்கலாம், அந்த பக்கம் அல்லாஹ் அக்பர் நிக்கலாம், அந்த பக்கம் ஜெயின் நிக்கலாம், அந்த பக்கம் காளிமாதா நிக்கலாம், எல்லாரும் நிக்கலாம். ஆடு மாடு கோழி கூட பலியிடலாம், இது கூட நடக்கலாம். அரசியல்வாதிகள் நினைச்சாங்கன்னா எது கூட நடக்கலாம். அப்ப கடவுள் செயல்படலையா? அது சக்தி வாய்ந்த இடம் ஆச்சே, கடவுள் செயல்படலையா அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். எங்க எப்ப யார பதம் பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். அவர் வரமாட்டாரு. அந்த அம்மா இருக்கிறாங்க பாரு, மாயாதேவி, அவங்களம்மா. நீங்க பெரிய ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். ஆனா பெரிய ஆளுங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அவங்களா எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, வேலைக்காரனை தான் ஏவி விடுவாங்க. கிருஷ்ணர்லாம் கண்டுக்கவே மாட்டாரு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். அப்படி இப்படி பார்வை பார்ப்பார். மாயாதேவி சூளத்தை எடுத்துன்னு குத்திட்டு போயிடுவா. அவர் சுதர்சன் எல்லாம் வராது, மாயாதேவி. அது அரசன் ஆண்டு கொன்றால் தெய்வம் நின்று கொள்ளும். இந்த கணக்கெல்லாம் நம்மளுக்கு தெரியாதனால திருப்பதியிலே விளையாட்டானுங்கப்பா அப்படின்னு எதிர் மதத்தவனுங்கெல்லாம் கொட்டி சிரிப்பானுங்க. சிரிக்கட்டும். பாலாஜி எவ்வளவு சக்தி வாய்ந்த பகவான், தனிப்பட்ட முறையில பதம் பார்த்துருவாரு. யார் இந்த காரியம் பண்ணாங்களோ, யார் இந்த சம்பந்தப்பட்டாங்களோ, இந்த உலகத்துல நீ திருப்பதி பாலாஜியில தப்பு பண்ணாதான் தண்டனை கிடையாது, தண்டனை இல்ல. இங்க தப்பு பண்ணா கூட தண்டனை உண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. தப்பு எங்க பண்ணாலும் தண்டனை உண்டு. மாட்டுக்கறி நான் எங்க சாப்பிட்டாலும் தண்டனை உண்டு. அது புரியல. அங்க பண்ணாதானா, அங்க பண்ணலாமா அப்படின்லாம் ஆக்ரோஷமா மக்கள் இருக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் பாத்தீங்களா, வீட்டுல இந்த புரட்டாசி சனி இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாசம் மட்டும்தான் நாங்கெல்லாம் வெஜிடேரியன் வெறுப்பாங்க. அடுத்த மாசம் எல்லாம் சாப்பிட்டா இப்ப புரட்டாசி பெருமாள் கம்னு விட்டுருவாரா? எப்ப சாப்பிட்டாலும் பாவம் தான், எங்க சாப்பிட்டாலும் பாவம் தான். மீன் எண்ணெய் மாத்திரை எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுறாங்க. சோ அதனால பக்தர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அங்க பண்ணா தண்டனை உண்டு, இங்க பண்ணா தண்டனை இல்ல. எங்க பண்ணாலும் தண்டனை உண்டு. அப்ப அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு ஒரு கேள்வி ஏறலாம். தப்பிக்கல, அவங்க எல்லாம் இப்படி வட்டம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்களது புண்ணிய காரியம், தவறு செய்தவர்களுடைய புண்ணியம் தள்ளி கொண்டு போகிறது. எப்ப புண்ணியம் காலியாவதோ அப்ப கவுத்து விட்டுரும். அதனால நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேணாம். இந்த உலகத்துல கெட்டது பண்ணா கெட்டது கேரண்டி. நாம ஒரு கெட்ட காரியம் பண்ணோம்னா அந்த கெட்ட காரியத்தினுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல காரியம் செய்தோம் என்றால் நல்ல காரியத்தின் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால பக்தர்கள் நல்ல காரியத்திலோ கெட்ட காரியத்திலோ மனம் வைப்பதில்லை. பக்தர்கள் மனம் வைப்பது கிருஷ்ண உணர்வின் நல்ல காரியங்களில். அதையும் நான் நல்ல காரியங்களில்னு சொல்லிடுறேன் உடனே. ஏன்னா கிருஷ்ண உணர்வுல நான் கொலை பண்றேன், கிருஷ்ண உணர்வுல நான் பொய் சொல்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தைகள் வரக்கூடாது. அதனால கிருஷ்ண உணர்வில் நல்ல காரியங்களை செய்வோம். அதனால நம்ம பாவ புண்ணியங்களை பற்றி பயப்பட வேண்டாம். ஏன்னா புண்ணியம் செய்தோம் என்றாலும் அதை அனுபவிப்பதற்காக வர வேண்டும். புரியுதா? புரியுதா மாதாஜி? இப்ப நான் ஒரு விஷயத்தை பின்னாடி சொல்றேன். வாஞ்சா கல்பதரிபஸ்ய கிருபா சிந்துப்யேவ ச பதிதானம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ.